வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வெப்சைட் வந்து எழுதப் போறோம். ஸோ, அந்த வேலண்டைன்ஸ் டேவோட வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நேவ் பார் வந்து மேல வச்சிருக்கோம்ல. ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமு, கேலரி, கோட்ஸ் ஸோ, இங்க கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத ஹோவர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் மாரி வந்துட்டு போகுதுல்ல. ஸோ, இந்த மாரி ஒரு அனிமேஷன்ஸ் ஸோ, இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம அத வந்து பார்க்க போறோம். ஸோ, இந்த 365 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி வருதுல்ல. நான் இந்த வீடியோவ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ, அதனால எனக்கு 365 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நீங்க அது குடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அது வந்து டேஸ் வந்து கவுண்ட் ஆகி மாறிட்டே வந்து வரும். ஸோ இதையுமே நம்ம எப்படி வைக்கணும்? இது வந்து டைனமிக்கா மாறிட்டே தான் வந்து இருக்க போகுது. ஸோ 365 டேஸ்ன்றது நாளைக்கு நீங்க பார்க்கும்போது 364 மாறி இருக்கும். ஸோ இத வந்து எப்படி பண்றது? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன மெசேஜ் வந்து குடுத்திருக்கோம். ஸோ ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே என்ன மெசேஜோ அத வந்து குடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஒரு கேலரி மாரி வச்சிருக்கோம். ஸோ இந்த கேலரில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ பார்த்தீங்கன்னா, டுகெதர் ஃபாரெவர் ஸோ ஒவ்வொரு இமேஜஸ் ஹோவர் பண்ணும்போதும் ஒரு ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் வந்து வருது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜஸ நீங்க வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்னதா வந்து வேர்ட்ஸ் ஆஃப் லவ் வந்து வச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கரோசல் வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லனாலுமே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுமே வந்து மூவ் பண்ணிக்கலாம். நான் இப்ப பார்க்கிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு லவ் லெட்டர் மாரி வச்சிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் வில் பி சேவ்ட் ஃபாரெவர் இன் யுவர் ப்ரௌசர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி வந்து செட் பண்ணணும், எப்படி கெட் பண்ணணும் இது எல்லாத்த பத்தியுமே பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு யுவர் நேம் வந்து அஸ்வின். ஸோ யுவர் மெசேஜ் வந்து ஐ லவ் யூ ஆல் மை கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி அப்படின்றத குடுத்துட்டு சென்ட் லவ் லெட்டர் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மெசேஜ் சென்ட் அப்படின்னு சொல்லி வருதா? ஸோ இங்க கீழ பார்த்தோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் என்னைக்கு வந்து நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ டெமோக்காக நம்ம வந்து பண்ணி பார்க்கும்போது இது வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்னு சொன்னா, அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ். நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் பிளேலிஸ்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நான் அந்த பட்டன கிளிக் பண்ணேன்னா ஒரு பாட்டு வந்து ப்ளே ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ப்ளே ஆகுதுல்ல. இந்த மாரி வந்துட்டு நீங்க உங்களுக்கு புடிச்ச பாட்ட நீங்க வந்து வச்சுக்கலாம். அதையுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நேவ் பார் இங்க நேவிகேட் பண்ணோம் அப்படின்னா, அதுவுமே வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இது வந்து புரொடக்ஷன் ரெடியா வந்து இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து என்னென்னலாம் கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி கத்துக்க போறோம். ஏன்னா நம்ம வந்து மேல வந்து இந்த இது எல்லாமே வச்சிருக்கோம்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து செட் இன்டர்வல் பண்ணிட்டா நம்ம அத வந்து ப்ராப்பரா கிளியர் பண்ணணும். கிளீன் அப் ஃபங்ஷன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரேஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண போறோம். அதுலயுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல அந்த மேத்தமேட்டிக்கல் ஸோ ஜேஎஸ்ல மேத்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம அத வந்து நிறைய யூஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து நம்மளாவே எப்படி வந்து ஒரு கஸ்டம் மாடல வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ மெட்டீரியல் யூஐ, சிமெண்டிக் யூஐ, சக்ரா யூஐ இந்த மாதிரி ஒரு யூஐலாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். லைப்ரரிஸ்லலாம் ஒரு இது வந்து வச்சிருப்பாங்க மாடல்னு சொல்லிட்டு. அந்த கோட காப்பி பண்ணா இருக்கும். நம்ம அந்த மாடலே எழுதுற போற லாஜிக்கே நம்ம தான் வந்து எழுத போறோம். ஸோ ஃபுல்லா இருக்க போது. அப்புறம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் ஸோ இத பத்திலாம் வந்து பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தோம்னா லிசனர்ஸ், ஆடியோ டாக்ஸ் வந்து பார்க்க போறோம். கஸ்டமா வந்து எப்படி வந்து எழுதணும். அப்புறம் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்ஸ் வந்து இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பின்னாடி வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஹார்ட்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி எழுதுறது? எல்லாத்தையுமே வந்து பிளெயின் சிஎஸ்எஸ்ல வச்சு எழுத போறோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்க போது. நெறைய புது புது விஷயங்கள் வந்து கத்துக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோடுக்கு போயிரலாம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு நான் நெறைய எஃபோர்ட்ஸ் வந்து போட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா மேக் பண்றேன் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு. அப்புறம் வந்து இந்த ஹைப்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, அது வந்து ஃப்ரீயான ஒரு பட்டன் தான். நெறைய பேருக்கு போய் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு இந்த சேனல் புடிச்சிருக்கு, இல்ல இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, இத மட்டும் நீங்க ஜஸ்ட் செய்யுங்க. எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து கோடுக்குள்ள போயிரலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட app.js குள்ள போயிர்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ஸ் மட்டும் நான் இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு 560 லைன் வந்து இருக்கு. அது நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு இந்த ஸ்டைல்ஸுமே ஓவராலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த app.jsக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஃபைலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டெயின் பண்ணணும். அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்க்காக நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்ன்ற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3, 4 விஷயம் வந்து இருக்க போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறதையுமே நான் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுர்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு nav பார் வந்து வேணும். ஸோ nav பார் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ navbar.js ஸோ இத வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, இந்த nav பார்ன்றது பேசிக்கா இதுதான். நம்ம இத வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 4, 5 காம்போனன்ட்ஸ் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, hero.js ஸோ hero.js அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கேலரி இருக்க போகுது. ஸோ இங்க நீங்க ஃபைனல் பில்ட் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் தான் இந்த ஹீரோ வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் கீழ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேலரி கிரியேட் பண்றோம். சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஜஸ்ட் வந்து இந்த கோட்ஸ் கரோசல் இருக்குல்ல, ஸோ இத வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இதுக்காக மெசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா, மியூசிக் பிளேயர் இருக்கும். ஸோ அதுக்குமே தனி காம்போனன்ட்டா தான் நம்ம வந்து போட போறோம். ஸோ அதையுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க பின்னாடி வந்து இந்த ஹார்ட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்க்ரோல் பண்றத நிப்பாட்டிடுறேன். ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் கழிச்சு இந்த ஹார்ட்ஸ் பின்னாடி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதையுமே இந்த ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸயுமே நம்ம வந்து ஒரு தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேலரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் கரோசல். ஸோ கோட்ஸ் கரோசல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதையுமே வந்து .js குடுத்து சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மெசேஜ் ஃபார்ம் வந்து இருக்க போது. ஸோ மெசேஜ் ஃபார்ம் .js எப்பவுமே ஒரு பில்ட் பார்க்குறீங்க, இல்ல ஒரு UIல வந்து ஒரு டிசைன் குடுக்குறாங்கன்னா, அத வந்து எங்கெங்கெல்லாம் தனித்தனி காம்போனன்ட்டா பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாரி பாருங்க. ஏன்னா நீங்க ஒரே காம்போனன்ட்ல போட்டா என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்றதையுமே நான் இந்த வேலண்டைன் வீக்ல சாக்லேட் வீடியோல பேசியிருந்தேன். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து கோட்ஸ் இது குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மெசேஜ் ஃபார்மும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் பிளேயர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ மியூசிக் player.js அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்ஸ்க்கு வந்து ஒரு காம்போனன்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் அதுக்குமே என்ன பண்றேன் அப்படின்னா, floating hearts.js ஸோ இதையுமே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காம்போனன்ட்டையுமே ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரெண்டர் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த div எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ எம்ப்டியா இருந்தா போதும். நான் எல்லாத்தையுமே வந்து தூக்கிடுறேன். ஸோ தூக்கியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஓகே. இது எல்லாத்தையுமே பிளெயினா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து ஒண்ணுமே ரெண்டர் ஆகலல்ல. சோ அதுக்கு காரணம் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த மாரி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஒவ்வொரு காம்போனன்ட்குள்ளாரையுமே இது எல்லாத்தையுமே வந்து குடுத்து நான் ஒரு H1 மட்டும் போடுறேன். சோ போட்டுட்டு அது வந்து எப்படியெல்லாம் வொர்க் ஆகுது, அந்த காம்போனன்ட் ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேம் மட்டும் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்க. ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ். சோ இது வந்து குடுத்தாச்சு. சோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு H1 மாத்திக்கிறேன். சோ இங்கேயுமே வந்து குளோஸ் பண்ணும்போது கரெக்ட்டா H1ல குளோஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து குடுத்துடலாம். இப்ப நம்ம இத காப்பி பண்ணிட்டு எல்லாத்துலயுமே வந்து மாத்திக்கலாம். ஸோ கேலரிக்கு போட போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கேலரி. ஸோ இங்கேயுமே வந்துட்டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஒவ்வொரு காம்போனன்ட்லயுமே இதே மாரி வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ. ஸோ இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ காம்போனன்ட் தான் ஷோ ஆகணும். ஸோ அதனால ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஸோ மெசேஜ் ஃபார்ம்க்கு பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே மாரி தான் வந்து குடுக்க போறோம். ஸோ மெசேஜ் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி குடுக்கலாம். இல்லன்னா இது வந்து ஸ்னிப்பெட்ஸ் வந்து இருக்கும். ES7 ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம VS கோட்ல வந்து ஸ்னிப்பெட்ஸ் வந்து பேசியிருந்தோம். அதுல நீங்க பார்க்கல அப்படின்னா, அந்த ஸ்னிப்பெட்ட ஏத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாரி விஷயத்தலாம் RAFCE இந்த மாரி ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா, அது வந்து வொர்க் ஆயிடும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஈஸியா வந்து பிக் பண்ணிக்கலாம். நான் என்ன மாரி வந்து நீங்க வந்து இந்த ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எழுத வேணாம். பட் இப்படியுமே எழுத முடியும் நம்மளால அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இது. ஸோ ஈஸியா நானுமே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னிப்பெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏத்திக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ்ல நம்ம ஏத்திக்கலாம். உங்களுக்கு நான் இத வந்து ஸ்கிராச்ல இருந்து எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இத வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மாத்திட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, மெமரைஸ் ஆயிடும். ஸோ சில பேர் இன்டர்வியூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கிராச்ல இருந்து எழுதுங்க பார்ப்போம். இந்த எந்த ஸ்னிப்பெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இதுவாயிடக்கூடாது. ஸோ எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்ற மாரி இருந்துறக்கூடாது. ஸோ இப்படியுமே நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அது வேற மாரி இருக்கும். ஸோ நம்ம இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்கிராச்ல இருந்து எழுத மாட்டோம். ஸோ ஸ்னிப்பெட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். சரி ஓகே. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே போட்டாச்சா? ஸோ நம்ம எல்லா காம்போனன்ட்டையும் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் வேணும். ஸோ ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் காம்போனன்ட்ட இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட காம்போனன்ட்டுமே இங்க வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ அதே மாரி எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம nav பார் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ nav பார். ஸோ அதுவுமே ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட nav பார் காம்போனன்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதே மாரி எல்லாத்துக்குமே ஹீரோ, கேலரி எல்லாத்தையுமே வந்து பண்ண போறோம். ஸோ ஹீரோ காம்போனன்ட் குடுக்குறேன். ஸோ அதையுமே வந்துருச்சு. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கேலரி காம்போனன்ட் வந்து குடுக்க போறோம். ஸோ கேலரி வந்து குடுக்க போறோம். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கோட்ஸ் கரோசல் வந்து இருக்க போது. ஸோ கோட்ஸ் கரோசல் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜ் ஃபார்ம் வந்து இருக்க போது. ஸோ மெசேஜ் ஃபார்ம் வந்து இருக்க போது. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்ல ரொம்ப சிம்பிள். நம்மளோட மியூசிக் பிளேயர் வந்து இருக்க போது. ஸோ நமக்கு லாஸ்ட்டா வந்து அதான் வச்சிருக்கோம். ஸோ ஓகே. இது எல்லாமே வந்துருச்சு நமக்கு. சூப்பர். இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு காம்போனன்ட்குள்ளார போயிட்டு நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட nav பார்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் நமக்கு UIல வந்து வர ஆரம்பிக்கும்.
இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட navbar.jsக்குள்ள போயிடுறேன். ஸோ போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து சிமென்டிக்கா வந்து மாத்தணும். ஸோ எல்லாத்துக்கும் H1 போட தேவையில்ல. ஸோ அதே மாரி divவும் வந்து போடாதீங்க. சிமென்டிக் HTML யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து சொல்றோம் நம்ம. இந்த சிமென்டிக் HTML வந்து யூஸ் பண்றதுனால என்னென்னலாம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே அதோட ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறோம். SEOக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் பேசுறோம். அக்சஸிபிலிட்டிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ navbar அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இதில பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு என்ன குடுக்குறேன் அப்டின்னா, ஒரு டிவ் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த டிவ்ல வந்துட்டு பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, nav கண்டெய்னர் அப்டின்ற மாரி வந்து வச்சுர்றேன். ஸோ nav அ கண்டெய்னர் அப்டின்னு சொல்லி வச்சுர்றேன். ஸோ இந்த டிவ்க்குள்ளார நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோகோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும்ல. நம்மளோட ஃபைனல் பில்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் அவர் யுவர்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்து இருக்குல்ல. ஸோ அத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி கூட நீங்க வந்து அத மாத்திக்கலாம். ஸோ அத எப்படி மாத்தணும், என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுத்துருவோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து nav logo அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் இருக்க போது. ஸோ ஹார்ட்ட வந்து குடுத்துடலாம். உங்களுக்கு என்ன ஹார்ட் வேணுமோ நீங்க அத வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா வந்து CWA அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கோட் வித் அஸ்வின்றது தான் நான் CWA அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டிவ் டேக் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல ரொம்ப சிம்பிளா என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஹாம்பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஹாம்பர்கர் மெனு வந்து ஏன்னா வந்து அந்த இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இத வந்து சின்னது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மீடியம் ஸ்கிரீன் போயிடலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த இது வந்துல ஒரு பட்டை அடிச்ச மாரி இருக்குல்ல. இதுதான் வந்து நம்மளோட ஹாம்பர்கர் மெனு. ஸோ அததான் வந்து நமக்கு வேணும். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நம்ம கிளிக் பண்றோம்ல. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணா தான் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு ஆன் கிளிக் எழுதணும். ஸோ அதையுமே நம்ம இப்பவே வந்து எழுதிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து குடுக்குறேன். ஸோ ஆன் கிளிக் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகிள் மெனு அப்படின்ற மாரி வந்து அந்த ஃபங்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஆரோ ஃபங்ஷனா நம்ம வந்து ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ அதனால டாகிள் மெனு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ள எதுவுமே நான் பண்ண போறதில்ல. அது வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த இடத்துல ஹாம்பர்கர் மெனுவே வரலையே. சின்னதா தானே இருக்கு. ஆனாலும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இத ஃபர்ஸ்ட் வந்து இத குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பான் டாக் வந்து போடணும். அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஹாம்பர்கர் மெனுவ வந்து கிரியேட் பண்றதுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கோடு வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஸ்டைல் எழுதியிருக்கோம். நான் அது என்ன ஸ்டைலு, என்ன ஏதுன்றதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் வீடியோவோட எண்ட்ல. ஸோ இந்த ஸ்பான் டாக் போட்டோம் அப்படின்னா, இது வந்து வந்துருச்சா? ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்க்குள்ளார இந்த டிவ்ல வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டிவ்வா போட வேணாம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லிஸ்ட் தான் வந்து ஷோ ஆக போகுது. இங்க பார்த்தோம் அப்டின்னா, ஹோம், கேலரி, கோட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன். மீனிங்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ டிவ் போட்டுமே நம்ம வந்து பண்ணலாம். பட் அது தேவையில்ல. ஸோ சிமான்டிக்கா யூஸ் பண்ணும்போது நம்ம அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து டைனமிக்கா எனக்கு வந்து கிளாஸ் நேம் இருக்க போகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, nav links அப்டின்றத மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா டைனமிக்கா கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் வேணும். ஸோ அந்த ஸ்டேட் வச்சா தான் நம்ம வந்து அத ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேட்ட வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆங்கர் டாக்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல போட்டு நம்ம ரெண்டர் பண்ணோம்ல. ஏன்னா யூஎல் போட்டிருக்கோம். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டிருக்கோம். அப்ப வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்குள்ளார என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆங்கர் டாக் வந்து போடுறேன். ஸோ அந்த ஆங்கர் டாக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AHRFல ஸோ ஹோம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ பேசிக்கா இத தான் வந்து குடுத்து முடிச்சுட்டேன். ஸோ ஆங்கர் டாக் வந்து போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹோம் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து சேவ் பண்ணிடலாம். இதே மாரி நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வந்து தேவை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹோமு, கேலரி, கோட்ஸ், மெசேஜஸ். இப்போ ஹோம் வச்சாச்சு. இப்போ இது மீதி 3ம் வேணும் நமக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு 3 டைம் போட்டுட்டு நம்ம அந்த நேம் உள்ள மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஐடியும் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஹோம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி வந்து இருக்க போகுது. ஸோ கேலரி வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல நேமையும் அதுக்கேத்த மாரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேலரி அப்படின்னு குடுத்தாச்சு. இந்த இடத்துல மறுபடியும் வந்து கோட்ஸ் குடுக்க போறோம். ஸோ ஸோ கோட்ஸ். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கேத்த மாரி வந்து குடுத்துக்கலாம். ஸோ கோட்ஸ்ன்றது குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜஸ். ஸோ மெசேஜஸ். ஸோ மெசேஜஸ். ஸோ குடுத்தாச்சு. இங்கேயுமே இந்த நேம வந்து சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ மெசேஜஸ். ஓகே ரைட். இப்ப நம்ம வந்து இது எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்ப நமக்கு அத கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் இப்ப இது ஓப்பன் ஆகணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் வேணும். நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட். இந்த ஸ்டேட் வந்து பூலியனா தான் வந்து இருக்க போது. ஏன் பூலியனா இருக்க போது அப்டிங்கிறதையுமே நான் அந்த ஸ்டேட் எழுதிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ மெனு ஓப்பன் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துறேன். செட் மெனு ஓப்பன். ஸோ செட் மெனு ஓப்பன்.
இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து போட போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட்ல பை டிஃபால்ட்டா ஃபால்ஸா இருக்க போது. ஏன் அப்டின்னா, நான் இத கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்காவோ, நம்பராவோ இருந்தா இந்த இடத்துல பிரயோஜனம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே ஓப்பனா இருக்கக்கூடாது. அதனால ஃபால்ஸ்ங்கிறத குடுத்துர்றேன். சப்போஸ் இப்ப நான் இத கிளிக் பண்ணும்போது ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா மட்டும் எனக்கு ஓப்பன் பண்ணும்ல. நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இது பண்றேன் அப்டின்னா, செட் மெனு ஓப்பன் இருக்குல்ல. ஸோ செட் மெனு ஓப்பன இந்த இடத்துல வந்து நம்மளோட கிளிக் பண்றோம்ல அப்பதான் நடக்கணும். ஸோ ஆப்போசிட் ஆஃப் மெனு ஓப்பன் அப்டின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ பேசிக்கா என்ன பண்ணும் அப்டின்னா, மெனு ஓப்பன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸா மாத்தும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூவா மாத்தும். நீங்க இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரூ, ஃபால்ஸ் அப்டின்ற மாரி குடுக்க வேணாம். ஸோ இப்படி வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, இத வந்து டைனமிக்கா மாத்தப் போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் டிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பேக் டிக்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த டபுள் கோட்ஸ்லாம் வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு எரர் அடிக்குது. என்ன அப்டின்னா, நம்ம வந்து இந்த கர்லி பிரேஸ் வந்து போடல. ஸோ டைனமிக்கா கிளாஸ் நேம் போடுறோம் அப்டின்னா, கர்லி பிரேஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகே. நம்மளோட nav லிங்க்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்றேன். ஸோ மெனு ஓப்பன் வந்து சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து ஓப்பன்ற ஸ்டைல் வந்து குடு. அப்படி இல்ல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, எனக்கு எந்த ஸ்டைலும் குடுக்க வேணாம். ஜஸ்ட் அப்படியே எம்ப்டியா விட்டுரு அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ இந்த nav லிங்க்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேக் டிக்ஸ் இங்க க்ளோஸ் பண்ணணும். நான் இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லன்னா வொர்க் ஆகாது. ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஓகே ரைட். இப்போ வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஹோம், கேலரி எல்லாம் வருதுல்ல. ஸோ இது வந்துருச்சா? நான் மறுபடியும் இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். ஸோ நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பார்ப்போம். பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எதுவுமே வந்து வரவே வராது. அது ஏன்னா நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து எழுதியிருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டைல்ஸ் வந்து பின்னாடி சிஎஸ்எஸ்ல எழுதியிருப்போம். இங்க பார்த்தோம்னா நமக்கு நார்மலா வந்து வந்துருச்சு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவா வந்திருக்கு. சரி ஓகே. இவ்வளவுதான் நம்மளோட nav பாரோட காம்போனன்ட். நம்ம நெறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த nav பார் எப்படி வந்து ஹாம்பர்கர் வேணும். ஸோ இதுக்காக அந்த மொபைலுக்காக நம்ம இன்னொரு தனி காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. அந்த ஸ்டைல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அந்த லாஜிக்கும் நமக்கு தெரிஞ்சா போதும். நம்ம ரொம்ப ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹீரோ காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ காம்போனன்ட் குள்ளார போயிடலாம். ஸோ ஹீரோ காம்போனன்ட் குள்ள போயாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த யூஐ வந்து கொண்டு வந்துரலாம். அது என்ன யூஐ அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ பேசிக்கா இத வந்து பெருசு பண்ணிடலாம். ஸோ பெருசு பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இது வந்து வருதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 365 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே. இது எல்லாமே வந்து டைனமிக்கா தான் இருக்க போது. பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா கிரியேட் பண்ணிடலாம். யூஐய கிரியேட் பண்ணா தான் அதுக்கப்புறம் என்ன லாஜிக் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகும். எதுவுமே பண்ணாம நம்ம லாஜிக்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா, அது பாதியில ஸ்டக் ஆகி எதுவுமே ஒர்க் ஆகாத மாரி இருக்கும். ஸோ யூஐய கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஐய கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த நம்மளோட காம்போனன்ட் குள்ளார போயிட்டு ஜஸ்ட் வந்து இத வந்து செக்ஷனா வந்து மாத்துறேன். மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து சிமான்டிக் HTML வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ சிமான்டிக் HTMLனா பேசிக்கா அதுக்கு வந்து மீனிங் தர ஒரு இதுவா வந்து இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து செக்ஷன்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா, ஐடி வந்து போட போறோம். அந்த ஐடி வந்து எதுக்கு அப்படின்னா, நான் இப்போ வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம nav பார்ல வந்து குடுத்திருப்போம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோம்க்கு வந்து நான் கிளிக் பண்ணும்போது வரணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஐடி குடுத்து நம்ம வந்திருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நேவிகேட் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பெருசா வந்து வந்துருச்சுல. சரி ஓகே. இப்ப நம்ம இத எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு div டாக் வந்து போட போறோம். ஸோ இந்த div டாக் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கண்டெய்னர் தானே. ஸோ கண்டெய்னர்ன்றத வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்டைலும் வந்து வரணும். அது என்ன அப்படின்னா, என்னோட ஹீரோ கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட div டாக் வந்து போட போறேன். ஸோ இந்த div டாக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ் நேம் குடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ கவுண்ட் டவுன். ஸோ இது வந்து இருக்க போதா? ஸோ நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ உள்ள வந்து நம்ம கன்டென்ட் குடுக்கணும். பட் ஆனா டைனமிக்கா இருக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம யூஐய ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கா வந்து இத அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டிவ்ல வந்து போட்டுறேன். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம வந்து இத டைனமிக்கா மாத்த போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1 வந்து போட போறோம். ஸோ அந்த H1ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற மாரி இருக்க போது. அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து இருக்க போது. அந்த பேராகிராஃப் டாக்ல ஒரு குட்டி மெசேஜ் வந்து இருக்க போது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பட்டன் வந்து இருக்க போது. ஸோ அந்த பட்டனையுமே வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இப்ப இது எல்லாமே வந்து வந்துருச்சுல. ஸோ இந்த பட்டன்ல வந்து எப்பவுமே பட்டன் போடுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து நடந்தா மட்டும் தான் அது பட்டனா போடும். அந்த பட்டனுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம நேம் வைப்போம். ஸோ சென்ட் மை லவ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா, சிடிஏ பட்டன் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட H1லயும், Pலயும் வந்து இருக்குல்ல. ஸோ பேராகிராஃப் டாக்லயும் இருக்குல்ல. ஸோ அதோட டேட்டாவ வந்து இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு இருக்குல்ல. ஸோ இத அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இத வந்து என்னோட H1ல வந்து போட போறேன். ஸோ என்னோட H1ல வந்து போட போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ வேர் எவ்ரி ஹார்ட் பீட் விஸ்பர்ஸ் யுவர் நேம். ஸோ அப்படின்னு குடுத்து, இங்கேயுமே வந்து இந்த பேராகிராஃப் டாக் வந்து ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இங்க பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு எல்லாம் வருதா அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு நல்லா நீட்டாவே வந்து எல்லாமே நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகி வர ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது யூஐ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இத டைனமிக்கா மாத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டன கிளிக் பண்ணா ஒரு விஷயம் நடக்கணும்ல. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து போட போறேன். ஸோ அந்த ஆன் கிளிக் வந்து போட போறேன். ஸோ ஆன் கிளிக் போட போறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் டூ மெசேஜஸ் அப்டின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, ஸ்க்ரோல் டூ மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்க போது. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். என்ன அப்படின்னா ஸ்க்ரோல் டூ மெசேஜஸ்ன்ற ஃபங்ஷன் வந்து இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அது என்ன இந்த பட்டன வந்து எதுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப சென்ட் மை லவ்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் இப்ப இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நேரா இந்த பேஜ்க்கு வந்து வருதுல்ல. ஸோ இத வந்து தான் நம்ம வந்து இந்த ஸ்க்ரோல் டூ மெசேஜஸ் ஃபங்ஷன்ல வந்து வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரோல் டூ மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஸ்ட் ஸ்க்ரோல் டூ மெசேஜஸ். ஸோ வச்சாச்சு. அது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போகுது பேசிக்கா. ஸோ ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இப்ப இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம அந்த கரெக்ட்டா கீழ கொண்டு போணும்ல. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ டாக்குமெண்ட் போட போறேன். ஸோ டாக்குமெண்ட்லேருந்து இந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் எடுத்து, ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடிய வந்து எடுக்க போறேன். ஏன்னா நம்ம அங்க ஐடி தான் எல்லா இடத்துலயும் வந்து குடுக்க போறோம். ஸோ ஐடி வந்து குடுத்தாச்சு. இதே மாரி தான் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஹோமுக்கு வந்து குடுத்திருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹோம், கேலரி, கோட்ஸ் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மெசேஜஸ்க்கு எனக்கு வந்து மூவ் ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோக்கு போயிட்டு ஸோ டாக்குமெண்ட் டாட் எலமெண்ட் டாட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதுல வந்து என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, என்னோட மெசேஜஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ எடுத்துட்டு அங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டாட் ஸ்க்ரோல் இன்டூ வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரோல் இன்டூ வியூ. அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிஹேவியர் வந்து பயங்கர ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ பேசிக் ஸ்டைல்ஸ் தான். ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்டைல்ஸ் தான். நான் இப்ப இத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து நான் இங்க ஒண்ணுமே ஆகாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம அங்க ஐடி எதுவுமே வைக்கவே இல்ல. ஸோ சென்ட் மை லவ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா, கேனாட் ரீட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் நல் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா நம்ம இந்த மெசேஜஸ்ல வந்து அங்க வைக்கவே இல்ல. ஸோ அதனால நமக்கு ஒர்க் ஆகல. ஸோ நம்ம அத ஒர்க் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டா வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். அது கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். சரி ஓகே. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டேட்டா வந்து இருக்குல்ல. ஸோ 365 டேஸ் அப்படின்றது வருதுல்ல. இது நம்ம டைனமிக்கா மாத்தணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட் டேஸ் லெஃப்ட், செட் டேஸ் லெஃப்ட். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இங்க வந்து யூ ஸ்டேட் வந்து இருக்க போது. ஸோ யூ ஸ்டேட் வந்து போட்டுறலாம். ஸோ யூ ஸ்டேட்ல என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா, பை டிஃபால்ட்டா வந்து 0 அப்படின்ற மாரி இருக்க போது. இது வந்து இனிஷியல் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே எனக்கு வந்து இது வந்து கால்குலேட் ஆயிரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஜ் லோட் ஆகும்போதே வந்து எனக்கு ஷோ ஆகணும். அப்ப நான் வந்து இத வந்து யூஸ் எஃபெக்ட் தான் வந்து போட முடியும். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து டைனமிக்கா வந்து இருக்கணும். ஒரு எம்ப்டி டிபெண்டன்சி அரே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 365 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்னோட டேஸ் லெஃப்ட்டா தான் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா அந்த ஸ்டேட்ட தானே நம்ம போட போறோம். ஸோ இப்போ இங்க வந்து 0ன்னு இருக்கா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து 100 இல்ல 10ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேத்த மாரி இங்க வந்து மாறிரும். பை டிஃபால்ட்டா 0 தான் இருக்கணும். ஓகே ரைட். இப்ப இந்த யூஸ் எஃபெக்ட் குள்ளார தான் நம்ம என்னலாம் எழுத போறோமோ, அந்த லாஜிக் வந்து டைனமிக்கா வந்து இருக்க போது. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கால்குலேட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஸோ கால்குலேட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போகுது. ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கால்குலேட் டேஸ் வந்து போடுறோம்ல, இத வந்து ஜஸ்ட் நம்ம கால் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த கால்குலேட் டேஸ் ஃபங்ஷன் இருக்குல்ல, இத அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க ஜஸ்ட் வந்து இங்கேயே வந்து கால் பண்றேன். உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயே வந்து இமிடியேட்லி இன்வோக்டு ஃபங்ஷன்லாம் வந்து இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்ல பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபங்ஷன் உடனே நடந்த உடனே அது கால் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துலயுமே. பட் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப சிம்பிளா வந்து எழுதியிருக்கேன். இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாரியுமே நீங்க அத வந்து மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கான்ஸ்ட் நவ். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன டேட்ன்றது தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள நியூ டேட்ன்ற வந்து ஃபங்ஷன வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இத வந்து யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இப்போ நமக்கு வந்து என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவ்ல வந்து தெரிஞ்சிரும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ வேலண்டைன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ வேலண்டைன்றத போட்டுட்டு, இது வந்து வேரியபிள் நேமு. ஸோ வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து நியூ டேட் வந்து போட போறோம். ஸோ நியூ டேட்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நவ். ஸோ நவ்ங்கிறது பேசிக்கா இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ எடுத்துட்டு அதுலேருந்து வந்து கெட் ஃபுல் இயர் வந்து வேணும் எனக்கு. ஸோ கெட் ஃபுல் இயர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் இயர் வந்து 0லேருந்து வரும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து +1 குடுத்துக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே வந்து 0ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம தான் அத வந்து குடுக்கணும். ஸோ கெட் ஃபுல் இயர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து இங்க இந்த இடத்துல கூட குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வேற இடத்துல எப்படி குடுக்கணும். ஏன்னா வந்து வேலண்டைன் வந்து இப்ப நம்ம போட்டோம் அப்படின்னா, +1 ஆட் ஆகி இங்கேயே வந்து கரெக்ட்டா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால இந்த இடத்துல கூட குடுக்க வேணாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து எப்படி அத பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன்.
சொல்றேன். ஸோ இந்த இடத்துல போட்டு 1,14 அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துடுறேன். ஸோ இது வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, February 14ன்றத வந்து டிஃபைன் பண்றது தான் இந்த ஃபங்ஷன் வந்து இதோட வேலையே இது அவ்வளவுதான் அது பண்ணும். சரி ஓகே. இப்ப நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கலாம். என்ன ஏதுன்றது. உங்களுக்கு நான் அடுத்த லைன் எழுத உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா வந்து புரியும். ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, வேலண்டைன் வேலண்டைன் இருக்கா? நம்மளோட வேலண்டைன்றத எடுத்தாச்சு. அந்த வேரியபிள் நம்ம எடுத்துட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கெட் டைம் வந்து குடுக்குறேன். கெட் டைம். ஏன்னா டைம் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இயர் வச்சோ, இல்ல டேட் வச்சோ நம்ம போட்டோம் அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டா வந்துரும். இப்ப டைம் வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். கெட் டைம் வந்து குடுக்குறேன். கெட் டைம் குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் டாட் இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். இப்ப நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் போட்டோம் அப்படின்னா, இந்தியாக்கு மட்டும் தான் வந்து வரும். இல்ல வந்து வேற ஏதோ ஜிஎம்டில போறீங்கன்னா, அங்கங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் எந்த எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகணும். அதனால நம்ம அதுக்கேத்த மாரி தான் வந்து இது எழுதப் போறோம். நவ் டாட் கெட் டைம் அப்படின்றத வந்து குடுத்தாச்சு. இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலண்டைன்ற வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள்ல இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப வந்து தெரிஞ்சிருக்கும். வேலண்டைன் டாட் கெட் டைம். இப்ப நம்ம எடுத்தாச்சு. டைம் என்ன இருக்கோ எடுத்தாச்சு. இப்ப நவ் டாட் கெட் டைம். இப்ப என்ன டைம் ஓடிட்டு இருக்கோ அதையுமே வந்து எடுத்தாச்சு. இப்ப இந்த வேலண்டைன்ல நான் என்ன செட் பண்றேன் அப்படின்னா, நியூ டேட் வந்து குடுக்குறேன். இந்த நியூ டேட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்மளோட அந்த நவ் டாட் கெட் ஃபுல் இயர் இருக்குல்ல. நவ் டாட் கெட் ஃபுல் இயர் வந்து எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, +1 வந்து ஆட் பண்றேன். பேசிக்கா வந்து +1 ஆட் பண்ணியாச்சா? ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து 1 இருக்கா? இத வந்து போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 14 அப்படிங்கிறத வந்து குடுத்துறேன். பேசிக்கா என்ன பண்றேன் அப்படின்னா, நவ் டாட் கெட் ஃபுல் இயர் +1 அத குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 114ன்றது இருக்குல்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு என்னோட வேலண்டைன்ஸ் டே என்னைக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். இங்க 14க்கு பதிலா நீங்க 15 அப்படி 16 அப்படின்னு குடுத்தீங்கனாலுமே வந்து டேட் வந்து மாறும். நான் அத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லா எழுதிட்டு காட்டினா தான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஏன்னா நம்ம ஸ்டேட்ட இன்னும் அப்டேட்டே பண்ணல. ஸ்டேட்ட அப்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டிஃபரண்ட் டைம். எவ்வளோ டைம் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது, எவ்வளோ டேஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையுமே நம்ம கால்குலேட் பண்ணா தான் நம்ம அடுத்தது வந்து ஈஸியா வந்து போட முடியும். இந்த இடத்துல மேத் இருக்குல்ல. மேத் டாட் அப்சல்யூட்னு சொல்லிட்டு ஏபிஎஸ்ன்றது குடுக்குறேன். இத குடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, வேலண்டைன் டாட் கெட் டைம். வேலண்டைன் டாட் கெட் டைம். எடுத்தாச்சு. இத எடுத்துட்டு இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மைனஸ் நவ் டாட் கெட் டைம் வந்து நான் வந்து மைனஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா அதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இப்ப இன்னைக்கு இதுலேருந்து இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து 13ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நடக்குது அப்படின்னா, வேலண்டைனுக்கு 14 இன்னைக்கு இருக்கும். மைனஸ் இன்னைக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணா தான் நம்ம வந்து அத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டேஸ வந்து கால்குலேட் பண்ணணும்ல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் என்ன டேஸ் இருக்கோ அத வந்து டிஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். மேத் டாட் சீல். சீலுங்கிறது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பர் லெவலுக்கு கொண்டு போயிடும். டிஃப் டைம் டிவைடட் பை என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, 1000 இன்டூ 60 இன்டூ 24. பேசிக்கா நம்மளோட இது வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 60 மினிட்ஸ் இது 24 ஹவர்ஸ். இன்னொரு 60 வந்து விட்டோம். அது என்னன்னா செகண்ட்ஸ். அதையுமே வந்து நீங்க கண்டிப்பா வந்து போட்டுருக்கணும். போட்டாச்சு. இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணி விட போறோம். செட் டேஸ் லெஃப்ட் இருக்குல்ல. செட் டேஸ் லெஃப்ட்ல என்னோட அந்த டிஃப் டேஸ் இருக்கு பாருங்க. இத வந்து ஜஸ்ட் வந்து செட் பண்ணி விடுறேன். செட் பண்ணிட்டு நம்ம வந்து குடுத்தாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு மறுபடியும் வந்து 0 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வந்துட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளோட இன்டர்வல் இருக்குல்ல. நான் அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடணும். என்ன பண்றேன் அப்படின்னா, கால்குலேட் டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள். கான்ஸ்ட் இன்டர்வல். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க அந்த டேட் வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம். அத பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா கன்ஃப்யூசிங்கா இருக்கும். என்னன்னா நம்ம வந்து நவ் டாட் கெட் ஃபுல் இயர்ன்றது போடுறோம். +1 பண்றோம். கெட் டைம்ன்றது எடுக்கிறோம். இது என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃப்யூசிங்கா இருக்கும். நம்ம வந்து லைப்ரரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து மொமெண்டன்ட்ல லைப்ரரி இருக்கு. நெறைய அதான் பாப்புலரான லைப்ரரி. அதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா, ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எழுதும்போது தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்றது புரியும். அடுத்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா, அத வந்து சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லாம நீங்க ஜஸ்ட் வந்து எப்ப பார்த்தாலும் லைப்ரரியே டிபெண்டன்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஆகாது. இத வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். 1, 2, 3, 4. இத வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இன்டர்வல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத வந்து கிளியர் பண்ணி விடணும். கிளியர் பண்ணல அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஆகாது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் வந்து அது வந்து ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போது. அந்த ஜஸ்ட் வந்து கிளியர் மட்டும் பண்ணி விடுறேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. அந்த இன்டர்வல்ல ஜஸ்ட் வந்து என்னோட இன்டர்வல் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். அவ்வளவுதான். இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 0 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி வருதுல்ல. இந்த டேஸ் லெஃப்ட்ல வந்து இருக்கு. நமக்கு இங்க வந்து நமக்கு ஸ்டில் வந்து நமக்கு 0ன்னு தான் வருது. அது என்ன இஷ்யூ அப்படின்றதையுமே நம்ம வந்து இப்போ ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம். எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம கரெக்ட்டா தான் வந்து குடுத்துருக்கோம். பட் இன்னுமே வந்து அந்த இஷ்யூ வந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம். இந்த சின்ன ஸ்கிரீன்லயும் பண்ணி பார்ப்போம். பெரிய ஸ்கிரீன்லயும் பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணியுமே ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கோட்ல தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம கோட்ல வந்து கரெக்ட்டா
கால்குலேட் டேஸ்க்கு குடுத்துருக்கோம். ஸோ அந்த கரெக்ட்டா வந்து 14 ஸோ அந்த டைம் எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஹவர்ஸ், டேஸ், மினிட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில்லுமே 0 தான் வருது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க 365 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து நான் டேட்ட மட்டும் மாத்தி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 15ன்னு குடுத்து சேவ் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 1 டே. ஸோ நம்ம இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து 15க்கு பதிலா 16ன்னு குடுத்து சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ 2 டேஸ். இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த லாஜிக் வந்து கால்குலேட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ நான் மறுபடியும் 14ன்றதே வச்சுக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா 365 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே. ஸோ இப்படி தான் நம்மளோட விஷயத்த வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த லாஜிக் வந்து டேட் டைம் வந்து புரியல அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்மளோட டேட் டைம் வீடியோ பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது புரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேலரி காம்போனன்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கேலரி காம்போனன்ட்க்கு நம்ம என்னென்னலாம் தேவை அப்படின்றதையுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். நான் இங்க வந்து ஃபைனல் டெமோல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்த இமேஜஸ் வந்து வேணும். ஸோ அதனால நான் வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா தான் வந்து வரப்போகுது. ஸோ அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா நான் வந்து அந்த டேட்டாவை மார்க் பண்ண போறேன். ஸோ மார்க் பண்ணிட்டு அதை ஜஸ்ட் வந்து மேப் பண்ணி ஷோ பண்ண போறேன். அண்ட் ஷோ பண்ணும்போது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹோவர் பண்றோம் அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். ஸோ அந்த மெசேஜ் எப்படி பண்றது, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். என்னோட கோட்ல கேலரி காம்போனன்ட் குள்ளார போயிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட கேலரி காம்போனன்ட் குள்ளார போயிட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு டைட்டில் குடுக்குறேன். ஐடி, சோர்ஸ், டைட்டில். ஸோ இவ்வளவு தான் இருக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்க போகுது. ஸோ அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல ஐடி என்ன இருக்க போகுது, சோர்ஸ் இருக்க போகுது, டைட்டில் இருக்க போகுது. ஐடி வந்து ஒன்னொன்னுக்கு டிஃபரெண்டா இருக்க போகுது. சரி ஓகே. இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எப்பொழுதும் போல யூஐ வந்து கிரியேட் பண்ணிடலாம். யூஐ கிரியேட் பண்ணா தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன லாஜிக்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன்றத வந்து குடுத்துக்கிறேன். இந்த செக்ஷன்ல நம்ம நேவிகேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஐடில வந்து குடுக்கணும். ஸோ கேலரி அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இதெல்லாம் குடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளார ஒரு டிவ் வந்து போட போறோம். ஸோ அந்த டிவ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கண்டெய்னரா இருக்க போகுது. ஸோ டிவ் கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ கண்டெய்னர் அப்படின்ற மாரி இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து H2 வந்து போட போறோம். அப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ மேப் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு கஸ்டமா வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் சர்ப்ரைசிங் ஃபேக்டர். ஸோ அத வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா H2 வந்து போடுறேன். ஸோ H2 வந்து போட போறோம். ஸோ இந்த H2 வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்துட்டு அவர் கேலரி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த H2ல வந்து நம்ம சிம்பிளா வந்து ஸ்டைல் எழுத போறோம். நான் இதுக்கு வந்து ஒரு 2, 3 லைன் தான் ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்றதுனால நான் கிளாஸ் நேம் குடுக்கல. ஸோ இன்லைன் ஸ்டைலிங்கே வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் வந்து நம்ம வந்து எழுதிடலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் அது வந்து சென்டரா வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இன்லைன் ஸ்டைலிங் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேப்பிட்டல் லெட்டர்ல வரும். பட் நீங்க கிளாஸ்ல ஸ்டைல்ல எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹைஃபன் போட்டு எழுதணும். அத வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ரியாக்ட் நேட்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த இன்லைன் ஸ்டைலிங் மாரி தான் நம்ம எழுத முடியும். நம்ம இந்த ஸ்டைல் ஷீட் வச்சும் எழுதிக்கலாம். பட் இப்படி தான் வந்து டெமோலலாம் காட்டும்போது காட்டுவாங்க. பட் இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் குடுத்தாச்சு. அப்புறம் மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டமும் மறுபடியும் வந்து ஒரு 3 ரெம் வந்து இருக்க போது. குடுத்து சேவ் பண்ணிடலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இது ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டர் ஆகுது. சரி ஓகே. இப்போ இந்த H2 முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த டிவ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் குடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து அது என்னன்றது மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி கிரிட். ஸோ பேசிக்கா இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட இமேஜஸ் வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ அதுதான் இந்த கேலரி கிரிட்ங்கிறது. ஸோ இந்த கேலரி கிரிட்ல என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இமேஜஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜஸ் எடுத்து மேப் பண்ணி விடுறேன். ஸோ மேப் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இமேஜா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அத தான் நம்ம வந்து IMG அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். நீங்க இங்க குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல கர்லி பிரேஸ் குடுத்துருக்கேன். பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைரக்ட் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ரிட்டர்ன். கர்லி பிரேஸ் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா குடுக்கணும். நான் அது வந்து குடுக்க வேணாம் அப்படின்னா, ரிட்டர்ன் போட்டு நம்ம பண்ணாலுமே இதே மாரி தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால நான் டைரக்ட் ரிட்டர்னே பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் போட்டுடலாம். அப்புறம் நம்மளோட முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்னன்றத பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம மேப் போட்டோம் அப்படின்னா, கீ வந்து மஸ்ட் போட்டுறணும். அப்படி போடுறதுனால தான் நமக்கு வந்து வெர்ச்சுவல் டாம்க்கும், நார்மல் டாம்க்கும் உண்டான வித்தியாசங்கள் நடக்குது. இது எல்லாமே நம்ம வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லுமே பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கலன்னா ஒவ்வொரு வீடியோலயும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஏன் வந்து அது நடக்குது அப்படிங்கிறதையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன் வெர்ச்சுவல் டாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஏன் கீ போடணும்? ஏன் மேப் பண்ணா கீ போடணும்? வெர்ச்சுவல் டாம்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இமேஜஸ் போட்டாச்சு. ஸோ கீ போட்டாச்சு. இப்போ கிளாஸ் நேம் போட போறோம். ஸோ கிளாஸ் நேம்ல இருந்து என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி ஐட்டம் அப்படின்ற மாரி வந்து இருக்க போது.
ஸோ கேலரி ஐட்டம் அப்படின்ற மாதிரி இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன் கிளிக் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஆன் கிளிக்ல தான் நம்மளோட மாடல் வந்து வைக்க போறோம். பட் அது வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து பார்த்தரலாம். பார்த்தா தான் நமக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணும்போது. ஸோ இமேஜ்ல வந்து சோர்ஸ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா img.src. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக் வந்து போடணும்ல. ஸோ ஆல்ட் வந்து கண்டிப்பா போடணும். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா இமேஜ் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேப் பண்றேன். ஸோ இது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழேயே ஒரு div வந்து போடுறேன். ஸோ அந்த div எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஹோவர் பண்ணா ஒரு ஓவர்லே ஆகுதுல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த div வந்து போட போறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்துட்டு கேலரி ஓவர்லே அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போறோம். ஸோ கேலரி ஓவர்லே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து div போட்டாச்சு. இப்போ போட்டு h3ல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு h3 வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளார வந்துட்டு என்னோட இமேஜ் டாட் டைட்டில வந்து போட போறேன். ஸோ இமேஜ் டாட் டைட்டில் வந்து போட போறேன். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடல வந்து கிரியேட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்துடலாம். நான் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரேன் நானு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜஸுமே வரும். நான் அத ஹோவர் பண்ணும்போது அந்த எட்டர்னல் எம்பரன்ஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா அத ஹோவர் பண்ணும்போது அதுக்கான ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ இங்க கீழ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேத்த மாரி வந்து வரும். ஸோ இந்த மாரி எல்லாமே வருது. நம்ம பெரிய ஸ்கிரீன்லயுமே பார்க்கலாம். அது வந்து கரெக்ட்டா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழ வந்து போறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா எட்டர்னல் எம்பரன்ஸ். ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் டுகெதர் ஃபாரெவர். ஸோ இந்த மாரி மெசேஜ் வருதுல்ல. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம். இந்த டெமோல வந்து கிடையாது. இது வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ என்னோட ஃபைனல் டெமோக்கு போயிடுறேன். போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணா நமக்கு ஒரு மாடல் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாடல்ல அந்த இமேஜோட பெரிய வெர்ஷன் வந்து கிடைக்குது. அதே மாரி ஒரு க்ளோஸ் வந்து இருக்கு. ஸோ நான் அத க்ளோஸ கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு சின்ன அனிமேஷன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் அத கிளிக் பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் ஆயிருது. ஸோ இது வந்து நம்ம நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ நம்ம மாடல் வந்து தனியா கிரியேட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் யூஐ வச்சு, சிமென்டிக் யூஐ வச்சு இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். பட் அந்த மாடல வந்து கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டைல்ஸ் இருக்கப்போது, அத கிளிக் பண்ணா மாடல் எப்படி ஓப்பன் ஆகுது? அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட் எப்படி வந்து இந்த இமேஜ் எப்படி வந்து அது அவ்வளோ பெருசா வந்து வருது. இப்ப நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா இந்த இமேஜ் தான் வந்து எனக்கு வரும். ஸோ இது எப்படி மேப் பண்றது? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட கோடுக்கு வந்து போயிரலாம். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அத க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட கோடுக்கு போயிரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கோடுக்கு வந்து போயிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செலக்டட் இமேஜ் செலக்டட் இமேஜ், செட் செலக்டட் இமேஜ். நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ, எந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த இமேஜ் தான் வந்து எனக்கு லோட் ஆகணும். அதுக்கான ஸ்டேட்ட தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் அப்படின்றத குடுத்து போட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து நமக்கு நல்லுன்றது இருக்க போகுது. ஏன் நல்லுன்னு இருக்க போகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் தான் வந்து இத என்ன ஐடி என்னவோ அத மேப் பண்றோம்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து இனிஷியலா நல் வந்து வச்சுக்கிறோம். ஸோ ஓகே. இப்ப இந்த ஆன் கிளிக் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட கேலரி ஐட்டம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஆன் கிளிக் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நான் ஒரு ஃபங்ஷன்லாம் வந்து கிரியேட் பண்ணல. இதிலேயே வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ செட் செலக்டட் இமேஜ் இருக்குல்ல. ஸோ செட் செலக்டட் இமேஜ்ல நான் என்னதான் இமேஜ் வருதோ, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வருதுல்ல. ஸோ ஒவ்வொரு இமேஜஸ்ன்றது இது ஃபுல்லும். ஸோ இந்த ஒவ்வொரு இமேஜ்ன்றது ஐஎம்ஜிங்கிறது இது. ஸோ இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து செட் செலக்டட் இமேஜ்ல ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன் அந்த ஆப்ஜெக்ட்ல. ஓகே. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கீழ வந்துரலாம். ஸோ இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்வுக்கு கீழ இந்த 2 டிவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா வந்து போட போறேன். ஸோ சப்போஸ் செலக்டட் இமேஜ் வந்து இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மாடல்ன்ற காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ மாடல்ன்றத ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 விஷயம் தான் நம்ம வந்து ஃபைனல் டெமோல பார்த்திருந்தோம்னா தெரியும். ஸோ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இந்த ஒரு இமேஜ், இந்த க்ளோஸ் ஐகான். ஸோ இது 2 தான் இருக்கு. ஸோ நம்ம இது 2த்தையுமே வந்து பாஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ்ல வந்துட்டு நான் என்ன இமேஜ் செலக்ட் பண்றேனோ, அந்த செலக்டட் இமேஜ அப்படியே வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன வந்து இந்த இடத்துல குடுக்குறேன். ஸோ ஆன் க்ளோஸ். ஸோ இந்த ஆன் க்ளோஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மறுபடியும் வந்து என்னோட ஸ்டேட்ட வந்து நல் பண்ணி விட்டுறேன். ஸோ பேக் டூ இனிஷியல் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ செட் செலக்டட் இமேஜ்ல ஜஸ்ட் நல் அப்படின்ற மாரி குடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு ஆனா வந்து எரர் அடிக்கும். நான் எங்க எரர் அடிக்கும்னே காட்டுறேன். சோ நான் இப்ப இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடல் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருதுல்ல. ஸோ நம்ம அதுக்கான காம்போனன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மாடல்.js அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மாடல்.jsல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த கேலரிக்கு போயிடுறேன். ஸோ கேலரிக்கு போயிட்டு இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இருக்குல்ல, இத மட்டும் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளால சும்மா சும்மா வந்து அத டைப் பண்ண வேணாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நான் இங்க வந்து ஒரு ரிட்டர்ன் குடுக்க போறேன்.
ஸோ ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரிட்டர்னில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டிவ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டிவ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மாடல் ஓப்பன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ மாடல் ஓப்பன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு ஆன் கிளிக் நடக்கணும். ஸோ இது எல்லாமே நடக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கேலரி ஏன் வந்து பிளெயினா வந்து காட்டுது அப்படின்னா, நம்மளோட கேலரி காம்போனன்ட்ல இத வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட மாடல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிரும். பட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தா தான் வந்து ஷோ. இப்ப நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பிளெயினா வந்து ஒண்ணு நடக்குதுல்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல் மட்டும் எழுதியிருக்கிறதுனால இது வந்து வருது. ஸோ நம்ம வந்து இதுல இருந்து என்னென்னலாம் வரும் அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட இமேஜையும் ஆன் க்ளோஸையும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இமேஜையும் ஆன் க்ளோஸையும் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அது 2 தான் நம்ம வந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அத வந்து வாங்கியாச்சு. இப்ப நம்ம இந்த டிவ்ல வந்து இப்ப நான் சப்போஸ் இப்ப இத கிளிக் பண்றேன்னா எனக்கு க்ளோஸ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆன் கிளிக்க போட்டு அந்த ஆன் க்ளோஸ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து போட்டுறேன். ஸோ போட்டாச்சு. ஸோ ஓகே. இப்ப நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இப்ப நம்ம ஓப்பன் பண்றோம். ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ டிவ் வந்து வச்சாச்சு. ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்ன பண்ணும் அப்படின்னா, மாடல் கன்டென்ட் அப்படின்ற மாரி. ஸோ மாடல் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி வைக்க போறோம். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து பண்ண போறோம். ஸோ அது என்ன ஆன் கிளிக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இமேஜ் எல்லாத்தையுமே ஷோ பண்ண ஆரம்பிச்சலாம். அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ இமேஜ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோர்ஸ்ல போட்டாச்சு. ஸோ இந்த சோர்ஸ்ல இமேஜ் டாட் எஸ்ஆர்சி அப்படின்றத வந்து குடுக்க போறோம். ஏன் அப்படி குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மொத்த ஆப்ஜெக்ட்டையுமே தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து இத யூஸ் பண்றேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ்ல இமேஜ் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லி குடுத்து முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆன் க்ளோஸ் வந்து போடணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ் டேக்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இருக்க போகுது. அது என்ன அப்டின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு க்ளோஸ் பட்டன் வேணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து எக்ஸ் அப்டின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் மாடல் அப்டின்ற மாரி வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஆன் கிளிக் வந்து போட போறோம். ஸோ அந்த ஆன் கிளிக்ல வந்துட்டு என்ன போட போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் க்ளோஸ்ன்ற ஃபங்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் இது வொர்க் ஆகுதா அப்டிங்கிறத பார்ப்போம் நம்ம. இத கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு வருது. ஸோ நான் இப்ப இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஓகே. அவ்வளோதானே நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து போட போறோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ப்ராபகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்போது. ஸோ ஆன் கிளிக்ல ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும்ல. ஸோ இந்த ப்ராபகேஷன்னா என்ன? ஈவென்ட்க்கு பப்ளிங் அப்டின்னா என்ன? ஸோ கேப்சரிங் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்ல வந்து பேசியிருந்தோம். ஒவ்வொரு வீடியோலயுமே நான் அத சொன்னேன் அப்படின்னா, பயங்கர லாங்கா இந்த வீடியோட லென்த் போயிடும். ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் வந்து டாட் ஸ்டாப் ப்ராபகேஷன குடுக்குறேன். பட் உங்களுக்கு இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இந்த இடத்துல இன்னும் பெஸ்ட் பிராக்டிஸா நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் பட்டன் யாராவது குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அது வெளியில வந்துரணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் வந்து போடுறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். மாடல்லேருந்து வெளிய வரணும் அப்படின்னா, நெறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம் யூஸ் எஃபெக்ட் தான். எஸ்கேப் பட்டன் தான். ஸோ எஸ்கேப் பட்டன வந்து போட்டாச்சு. ஸோ எஸ்கேப் பட்டன போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிபெண்டன்சி அரே வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த டிபெண்டன்சி அரேல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்க போது. ஸோ ஆன் க்ளோஸ் எப்பப்பலாம் வந்து எனக்கு மாறுதோ, அப்பப்பலாம் எனக்கு வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிபெண்டன்சி அரேல வந்து குடுத்துடுறேன். சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாம இங்க வந்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்க்கு தான் பேஸு. ஸோ அதுக்கு மேல உள்ளது தான் இந்த ரியாக்ட்ங்கிறது. உங்களுக்கு ரியாக்ட் தெரியும்னாலுமே ஸ்ட்ராங்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாட் கீ வந்து குடுக்குறேன். ஸோ டாட் கீ வந்து சப்போஸ் வந்து எஸ்கேப்பா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆன் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஆன் சாரி இது வெளியில போடணும். ஸோ ஆன் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அந்த ஃபங்ஷனை மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஈவென்ட் லிசனரை வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ நம்மளோட டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஆட் ஈவென்ட் லிசனர் ஸோ நீங்க என்ன ஒரு மெட்டீரியல் யூஐ எத ஒண்ணு யூஸ் பண்ணீங்கனாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் வந்து இதுதான். ஸோ எப்பவுமே பின்னாடி இருக்கிற லாஜிக் தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே இதுக்கு பின்னாடி இதுதான் ஒர்க் ஆகுது. நம்ம இத எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து இதுக்கேத்த மாரி தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ நம்மளோட ஹேண்டில் எஸ்கேப்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஈவெண்ட் லிசனரில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நம்ம எப்போவுமே கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். இதுதான் வந்து சீனியர் லெவல் ப்ராக்டிஸ். யாருமே இதை வந்து காட்ட மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில். டெமோக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் ப்ராபகேஷன் எதுக்கு போடுறோம், எஸ்கேப்பை கிளிக் பண்ணால் வந்து நமக்கு வெளியில் வருதா வரலையா, ஸோ ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக காட்டணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து சும்மா ஏனாதானே இல்லாம ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம பார்த்து பண்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் மட்டும் பண்ணுங்க. எனக்கு அது சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஓகே, ஹேண்டில் எஸ்கேப்பையும் வந்து ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணனால நம்ம யூசர் முடியும் போது கிளீனப் ஃபங்க்ஷன் எழுதி ரிமூவுமே பண்ணிடுறோம். ஸோ நம்ம இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எஸ்கேப்பை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு. இந்த கோடையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, பின்டு கமெண்ட்லையுமே சரி கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் அதை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கோ ஸோ அதை ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, டெமோ பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாடலுமே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட கோட்ஸ் கரோசலும், அப்புறம் நம்மளோட மெசேஜ் ஃபார்மு, அப்புறம் நம்மளோட அந்த ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் நம்மளோட பிளேலிஸ்ட் இந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ண போறோம். ஸோ இது எல்லாம் தான் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையுமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நேரா நம்மளோட கோடுக்கு போயிடலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட கோட்ஸ் கரோசல் காம்பனன்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கோட்ஸ் கரோசல் காம்பனன்ட்ல நம்ம டேட்டா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இதுவும் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா தான் வரப்போகுது. யார் யார் என்னென்ன சொன்னா அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட், ஆத்தர் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஐ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த கோட்ஸ்க்கு போயிட்டேன்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து H1 இருக்குல்ல, நம்ம அதை வந்து செக்ஷனா வந்து மாத்த போறோம். ஸோ செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இங்கேயுமே வந்து இந்த H1க்கு பதிலா நமக்கு வந்து செக்ஷன் அப்படின்றது தான் வந்து இருக்க போகுது. ஸோ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அதை கிளிக் பண்ணா நேவிகேட் ஆகணும். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கொடுத்துக்கிறேன். அதில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. அந்த கிளாஸ் நேமுமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா, கோட்ஸ் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் டேக் வந்து போட போறோம். ஸோ இந்த கோட்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ்ங்கிறத வந்து போட போறோம். ஸோ டிவ் டேக் வந்து போட்டாச்சு. ஸோ அந்த டிவ் டேக் குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து ஜஸ்ட் வந்து கண்டெய்னரா இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேமு கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்டிங் வேணும். அதனால நான் ஒரு H2 வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த H2ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹெட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா, அது மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ அதனால அது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேயுமே வந்து ஸ்டைல் வந்து இன்லைன் ஸ்டைலிங்கா எழுதிடலாம். நீங்க இல்ல அப்படின்னா கிளாஸ் நேம் போட்டு நீங்க அதையுமே எழுதலாம். பட் நான் இது வந்து ஒரு சின்ன ஸ்டைல் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து அப்படியே கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா வந்து கொடுத்துறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாண்ட் சைஸும் மார்ஜின் பாட்டமும் வந்து வைக்க போறோம். ஸோ அங்க என்ன சைஸ் ஸ்டைல் வந்து வச்சோமோ, அதே தான் அந்த கேலரியில என்னென்ன வச்சோமோ, அதே தான் வந்து இங்கேயும் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் வந்து இதையுமே ஒரு கிளாஸ் நேமா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து இங்கேயுமே வந்து எழுதிடுறேன். ஒரு 2, 3 இடத்துல பண்றோம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு இதுவா விட்டேன். பட் ஆனா இதையுமே வந்து நீங்க வந்து கிளாஸ் நேமா போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, H2க்கு கீழ நம்ம வந்து ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த டிவ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ டிவ் வந்து போட போறோம். ஸோ இந்த டிவ் வந்து எதுக்கு அப்படின்னா, கரோசல் கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேமு ஸோ கரோசல் கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. ஸோ கரோசல் கண்டெய்னரா இருக்க போகுது. ஓகே ரைட். ஓகே. இப்போ இந்த டிவ்க்குள்ளார என்னென்னலாம் வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து அத ஷோ பண்றதுக்கு ஒரு இது வேணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் டேக் போட்டு அந்த என்னென்னலாம் கோட்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அத வந்து ஷோ பண்றேன். நான் அந்த டிவ் டேக்க்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கரோசல் டைட்டிலா வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம அந்த டைட்டில தான் வந்து ஷோ பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ கரோசல் டைட்டில் அப்படின்றத வந்து குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்ப இந்த டிவ் வந்தாச்சுல. ஸோ இந்த டிவ்க்குள்ளார நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கோட்ஸ வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ கோட்ஸ் டாட் மேப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணா கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. என்னோடது ஆட்டோ க்ளோஸ் வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதனால நீங்க வந்து கரெக்ட்டா அத வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரி ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து போட்டாச்சா? இங்கேருந்து நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் எடுக்கணும். ஒவ்வொரு கோட்டுமே வந்து எடுக்கணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அங்க வந்து வெறும் டைட்டிலும் டெக்ஸ்ட்டும் ஆத்தரும் மட்டும் தான் வந்து குடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஐடியே இல்ல. ஸோ அதனால நம்ம வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓகே. அது இல்லன்னா நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் டேக் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா நமக்கு எரர் அடிக்கும். ஏன்னா ஸ்லாஷ் இங்க குடுக்கல. ஸோ ஓகே. இப்ப இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப் பண்ண உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் கீ போடணும்.
கீ போடலை அப்படின்னா அது வந்து வெர்ச்சுவல் டாம்க்கு ஒரு பிரோஜனமே இல்லாத ஒரு விஷயமா தான் அமையும். ஸோ கீ வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேமில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஸ்லைடு அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இங்கே தான் நம்மளோட விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இந்த ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அதுக்கான லாஜிக்கை வந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து சொன்னா அப்படிங்கிறது கோட் டாட் டெக்ஸ்ட் வந்து இருக்க போகுது ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்குமா அதில் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து கோட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அந்த விஷயத்தை சொன்னா அப்படிங்கிறதையுமே நமக்கு வந்து தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கோட் டாட் ஆத்தர் அப்படின்னு ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கோட்டு டாட் ஆத்தர். பட் இந்த இடத்துல வந்து ஆத்தருக்கு மட்டும் ஸோ அவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டேஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஓகே இவங்க தான் சொன்னாங்க இன்னார் சொன்னாங்க அப்படின்றது தெரியும். ஸோ கிளாஸ் நேம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் நேமில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆத்தர் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ ஓகே கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டர் ஆகுதா எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இங்கே வந்து கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வேர்ட்ஸ் ஆஃப் லவ் மட்டும் தான் வருது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். மேபி ரெஃப்ரெஷ்னால இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஐயே ஃபர்ஸ்ட் வந்து ஷோவே ஆகலை. அது என்ன இஷ்யூ அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கோட் ஸ்டார்ட் மேப் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா இதெல்லாம் வந்து செக் பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருப்போம். அதனால இந்த இஷ்யூஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் இந்த டைரக்ட் ரிட்டர்ன் போடாமல் கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன். நம்ம கர்லி பிரேஸ் எங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன்றது கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டா எந்த ஒரு இஷ்யூமே வந்து வரவே வராது. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோடது வந்து கரெக்டாக ஷோ ஆயிடுச்சு. யார் யார் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம இது வந்து முன்னாடி பின்னாடி போகிறதா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நகர்றதா இருக்கட்டும். இது எதுவுமே நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு நம்மளா மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்க்கு கீழே 2 பட்டன் வந்து வைக்க போகிறேன். ஸோ 2 பட்டன் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன். ஸோ ஓகே. ஸோ இதை வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மாற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோசல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா பிடிஎன். ஸோ அது வந்து பிடிஎன் தான் இருக்க போகுது. அப்புறம் வந்து இது வந்து ப்ரீவியஸ் பட்டன். ஸோ இதே மாதிரி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து நான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படியும் என்னோட ஆட்டோ க்ளோஸ் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து போட்டு மேனுவலாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ அந்த சிம்பிள் வேணும்ல எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்டுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைனல் டெமோக்கு போயிட்டு ஜஸ்ட் வந்து இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓகே இது நம்ம எடுத்துடலாம் டெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையானது இது ஒன்று மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம இதை வந்து போட்டால் போதும். மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஓகே அதுக்கு நடுவில் இவ்வளோ காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் பட்டன் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து போடலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வேறு வழியே இல்லை. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இதுலேருந்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துடலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ரிமூவ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்டன்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்டன் வந்து வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்பயுமே நம்மளோட யூஐயில் வந்து பட்டன் வரல. ஸோ அது என்ன இஷ்யூ என்ன எதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒன்று என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சுல. ஸோ இந்த கிளாஸ் நேமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து போடுவோம். ஸோ ஆன் கிளிக்கை போட்டதுக்கப்புறம் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு பட்டன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கிளிக் பண்ணுற மணியான பட்டனாக தான் வந்து இருக்கணும். ஸோ கோ டு ப்ரீவியஸாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஆன் கிளிக்ல வந்து கோ டு நெக்ஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ ரெண்டு எழுத போகிறேன். ஸோ 2 ஃபங்க்ஷன். ஸோ அதையுமே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ கோ டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சாச்சு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ஒரு இதை வந்து பண்ண போகிறேன். ஸோ மேலே போயிடுறேன். ஸோ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் நெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் வந்து எழுத போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் எழுதிக்கலாம். அதுக்குள்ள உள்ள லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ கோ டு ப்ரீவியஸ் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி வந்து கான்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக இருக்க போது மறுபடியும் வந்து எனக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரு
ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பேசிக்கா. அதுல வந்து எனக்கு எந்த இஷ்யூ வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டைல வந்து நம்ம விட்டுட்டோம். அது என்ன அப்படின்னா, அந்த கரோசல் ஸ்லைடு வந்து இருக்குல்ல. ஸோ பேசிக்கா என்னோட கண்டெய்னர் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து என்னோட கோட் ஸ்டார்ட் மேப் இருக்குல்ல, ஸோ இந்த கரோசல் ஸ்லைடுங்கிறதையே நம்ம விட்டுட்டோம். அதனால தான் நமக்கு வந்து ஷோவே ஆகல. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரோசல் டைட்டில் இருக்குல்ல, இதுக்குள்ளார நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா, அந்த கரோசல் டைட்டில்ங்கிறது கிடையாது. அத வந்து ஜஸ்ட் வந்து ஸ்லைட் அப்படிங்கிற மாரி வந்து இத வந்து மாத்துறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்து மாத்திக்கிறேன். ஸோ இந்த கரோசல் கண்டெய்னரு, ஸோ இது எல்லாமே குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் எங்க தப்பு பண்ணியிருக்கேன்னே தெரியலங்க. ஜஸ்ட் நெறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் நெறைய ஸ்டைல்ஸ வந்து தேவையில்லாம வந்து குடுத்துருக்கேன். இதுக்குள்ளார வந்து ஒரு டிவ் குடுத்து, அதுக்கு வந்து ஒரு விஷயங்கள் குடுத்துருக்கேன். ஸோ இது கூட ஸ்லைடு வந்து கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல எப்படி நான் டைட்டில் போட்டேன் அப்டின்றதே தெரியல. ஸோ ஜஸ்ட் வந்து கரோசல் ஸ்லைடுங்கிறத குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஸ்டைல் வந்து நடக்க போது. ஸோ அந்த ஸ்டைல் வந்து என்னவா இருக்க போது அப்டின்னா, டைனமிக்கா வந்து இருக்க போது. ஸோ அந்த டைனமிக்கான ஸ்டைலுக்காக நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். இல்ல அப்டின்னா நான் வந்து ஜஸ்ட் மறந்துருவேன். அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் அப்டின்றது மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டைல்ஸ் வந்து தனியா எழுதிட்டோம். எழுதிட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய விஷயத்துல வந்து மறந்துடுறோம் அப்படிங்கிறனால, ஜஸ்ட் வந்து இத கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனா நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து பட்டன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு பட்டன் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் பட்டன், லாஸ்ட் பட்டன் இது எல்லாமே வந்து வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான லாஜிக் எழுதணும்ல. அந்த லாஜிக் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் தேவை. அந்த ஸ்டேட்ட வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிட்டு வர முடியும். ஸோ எந்த பேஜ்ல இருக்கு? இப்போ நான் இப்போ வந்து குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டேவிட் இஸ்காட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மகாத்மா காந்திக்கு போணும் அப்படின்னா, அது வந்து ஒரு பாயிண்டர் மாரி பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். நான் எங்க இருக்கேன்? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சா தானே அடுத்தது மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் வேணும் எனக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாரி வந்து இந்த நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ் ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாரி தான். எந்த இடத்துல இருக்கோம் அப்டிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்டிங்கிறதுனால, மீனிங்ஃபுல்லான நேம் இருக்கட்டும் அப்டிங்கிறதுனால, நான் வந்து இது வந்து குடுத்துருக்கேன். ஸோ யூ ஸ்டேட்ல வந்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே. ஆட்டோ இம்போர்ட் ஒர்க் ஆகல. ஸோ அதனால நம்மளே வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இம்போர்ட் யூ ஸ்டேட் ஃப்ரம் எதுலேருந்து இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ட்லேருந்து வந்து பண்ண போறோம். ஸோ அதனால அத வந்து போட்டுக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்மளோட இண்டெக்ஸ் கிடைச்சிருச்சு. எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரதுக்கான லாஜிக் எழுதலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவா வந்து மூவ் ஆகும். நம்மளோட ஃபைனல் டெமோல பார்த்திருந்தா தெரியும். ஸோ அத வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளா மேனுவலா வச்சு மூவ் பண்ற மாரியான விஷயங்கள் வேணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ் செட் கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதில வந்து அந்த ஸ்டேட்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த வந்திருக்கலாம், ஞாபகம் வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம நேத்து வீடியோலயுமே இது வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதனால லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. இல்ல அப்டின்னாலுமே இதில வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா தான் வந்து இருக்க போது. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, இது வந்து ப்ரீவியஸ்ங்கிறதுனால ப்ரீவியஸ் மைனஸ் 1 ஸோ அது வந்து போட்டாச்சா? ஸோ போட்டுட்டு பிளஸ் கோட்ஸ் டாட் லென்த் வந்து குடுக்குறேன். ஸோ கோட்ஸ் டாட் லென்த் வந்து நம்ம குடுக்கல அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, 0க்கு மூவ் ஆகும். நம்ம என்ன லென்த் இருக்கோன்னே தெரியாம அடுத்தடுத்தது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த கோட்ஸ் டாட் லென்த் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, பெர்சன்டேஜ் வந்து குடுத்தாச்சு. ஸோ பெர்சன்டேஜ்ல கோட்ஸ் டாட் மறுபடியும் வந்து லென்த் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அப்படின்னா நம்மளோட லென்த் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் மூவ் ஆகி போயிட்டு வரணும். ஸோ இதே மாரி தான் பேஜினேஷனும் ஒர்க் ஆகும். நம்ம பேஜினேஷன் வீடியோலயுமே பேசியிருந்தோம். உங்களுக்கு இதெல்லாம் டவுட்டா இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப கிளியரா இந்த பேஜினேஷனுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? எப்படி வந்து ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட்க்கு வரணும்? ஒவ்வொரு பேஜா எப்படி மூவ் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே பேஜினேஷன் வீடியோல பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வச்சு போட்டிருந்தோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ்ல இப்போ நம்ம நெக்ஸ்ட்க்கு போணும்ல. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கா தான் இருக்க போது. ப்ரீவியஸ் அளவு கூட இருக்காது. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் பிளஸ் 1 ஸோ பேசிக்கா வந்து பிளஸ் 1 மைனஸ் 1 தான். இது பேசிக்கான விஷயம். பெர்சன்டேஜ். ஸோ கோட் ஸ்டார்ட் லென்த் வந்து குடுக்க போறோம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, என்ன லென்த் இருக்கோ அதுக்கேத்த மாரி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். சரி ஓகே. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சோனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து ஒர்க் ஆகல. ஸோ பேக்வார்ட்ஸ் கிளிக் பண்ணலாம். அப்பயுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகல. என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, என்னோட கரண்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கரண்ட் இண்டெக்ஸ்க்கு ஏத்த மாரி நான் வந்து எதுவுமே வந்து யூஸே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ட செட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அத யூஸ் பண்ணல. ஸோ அதனால அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டைல்ல வந்து எழுதலாம். ஸோ நான் இங்க வந்து ஒரு ஸ்டைல் வந்து போட்டிருந்தேன்ல. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து நம்ம ஸ்டைல் எழுதவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டைலுக்கு போயிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, பேக் டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ டிரான்ஸ்லேட் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த சைடு தான் எனக்கு நடக்கணும். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ். அதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மைனஸ் டாலர். ஸோ இந்த டாலர் சிம்பல் எதுக்கு அப்படின்னா, உள்ள வந்து நம்ம வந்து டைனமிக்கா எழுத போறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் இன்டூ 100%. ஸோ பேசிக்கா ஸ்டைல்ஸ் தாங்க இது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் வர வேணாம். ஸோ இன்டூ 100 இந்த இடத்துல பெர்சென்டேஜ். ஸோ அது பெர்சென்டேஜ் ஸ்டைல்ல இருக்கணுமா, என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். சரி ஓகே. நம்மளோட ஸ்டைலுக்கு வந்து இத போட்டாச்சு. பட் ஆனா நம்ம வந்து நேவிகேட் பண்ணா அப்படின்னா, நமக்கு மூவ் ஆகி வரணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்பயுமே நான் வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழ வந்து போறேன். ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் இப்ப குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒய் போட்டோம் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்ல வரும். நமக்கு இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் வேணும். ஸோ இப்ப அத பேக்வர்ட்ஸ் கிளிக் பண்றேன். ஸோ டேவிட் விஸ்கார்ட் வருதா? ஸோ நம்ம ஒண்ணு ஒண்ணா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்லேருந்து வந்து கிளிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ மகாத்மா காந்தி வருது. ஹென்றி மில்லரு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா, கிளிக் பண்ணனா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணனா எனக்கு டேவிட் விஸ்கார்ட் தான் வருது. ஸோ நான் இப்ப பேக்வர்ட்ஸ் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டா ஹென்றி மில்லர் தான் வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து இந்த பேக்வர்ட்ஸ் ஃபார்வர்ட் வந்து வொர்க் ஆகுது. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே மூவ் ஆகணும்ல. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போகுது. ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூஸ் எஃபெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஆட்டோ இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து ஓகே. இது ரொம்ப நேரம் லோட் ஆகுது. கண்டிப்பா வராது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ் எஃபெக்ட்டையும் என்னோட ரியாக்ட்லேருந்து வந்து ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட். ஓகே ரைட். இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்மளோட இன்டர்வல்ஸ் வந்து ப்ளே ஆக போகுது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஆஃப் இன்டர்வலுக்கும் எனக்கு வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ செட் டைம் அவுட் வேற, செட் இன்டர்வல் வேற. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அத வந்து இது பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டூ ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக்காக தாங்க இருக்க போது. கன்ஃப்யூஸ் ஆயிட வேணாம். ஸோ செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறோம். ஸோ செட் இன்டர்வல்ன்றது பேசிக்கா என்னன்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமுக்கும் எனக்கு இந்த விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் அவுட்ங்கிறது வேற. ஸோ இதுதான் விஷயம். ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ செட் கரண்ட் இண்டெக்ஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த என்னோட ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குல்ல. ஸோ அத எடுத்து நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் பிளஸ் 1 ஸோ பேசிக்கா ப்ரீவியஸ் பிளஸ் 1 தான் வந்து குடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதையுமே வந்து பிராக்கெட்ஸ்ல போடணும். ஏன் போடணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ப்ரீவியஸ் பிளஸ் 1 குடுத்தாச்சா? குடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெர்சென்டேஜ் வந்து போட போறேன். ஸோ பேசிக்கா வந்து கோட் ஸ்டார்ட் லென்த் வந்து நம்ம நெக்ஸ்ட்க்கு உள்ளதுக்கு தானே நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கோட் ஸ்டார்ட் லென்த் என்ன நீங்க அந்த ப்ரீவியஸ்ல நெக்ஸ்ட் லாஜிக் என்ன எழுதுனீங்களோ, அத அப்படியே கூட இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம இங்க வந்து செட் இன்டர்வல்ல போடும்போது நம்ம இங்க வந்து ஒரு டைம் குடுக்கணும். ஒரு டிஃபால்ட் டைம் வந்து 5500 அப்படின்னு குடுக்குறேன். பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, 5.5 செகண்ட்ஸ் கழிச்சு ஒரு சின்ன மூவ் அந்த 5 செகண்ட்ஸ் கழிச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செட் இன்டர்வல் வந்து இத நீங்க வந்து வேரியபிள்ல குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா யூஸ் எஃபெக்ட் எழுதும்போது நம்ம கிளீனப் ஃபங்ஷன் எழுதணும். இல்ல அப்டின்னா அது வந்து அப்படியே மெமரியில இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ரிட்டர்ன் வந்து குடுத்துர்றேன். ஸோ ரிட்டர்ன் குடுத்துட்டு இதெல்லாம் தான் உங்கள வந்து சீனியர் லெவல்ல மாத்தும். ஏன்னா ஜூனியர்ஸ் யாருமே வந்து கிளீனப் ஃபங்ஷன்னா என்ன? எப்படி வந்து அத எழுதணும் அப்டின்றது தெரியவே தெரியாது. இன்டர்வியூல கேட்கும்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கிளீனப் ஃபங்ஷன் அப்படிலாம் நான் ஒண்ணும் எழுதுனதே இல்லையே அப்டின்னு சொல்லிட்டு. அவங்க வெறும் இந்த செட் இன்டர்வல் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. பட் இந்த இன்டர்வல்ன்றத அசைன் பண்ணி அத வந்து கிளியர் இன்டர்வல் குடுத்து அத வந்து கிளியர் பண்றது, இது ஏன் கிளியர் பண்றோம்ன்ற லாஜிக்க எக்ஸ்பிளைன் பண்றது, இதெல்லாம் தான் உங்கள வந்து சீனியர் லெவல்ல மாத்தும். ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ கிளியர் இன்டர்வலும் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எப்பப்பலாம் ரன் ஆகணும் அப்படின்னா, என்னோட கோட் ஸ்டார்ட் லென்த் வந்து சப்போஸ் சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா, இப்ப நான் வந்து ஸ்டாட்டிக்கா வந்து இந்த இடத்துல டேட்டா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பட் நாளைக்கே அது வந்து ஒரு ஏபிஐலேருந்து வரலாம். ஸோ ஏபிஐலேருந்து வரும்போது என்னோட லென்த் வந்து மாறுனுச்சு அப்படின்னா, அப்பப்பலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம இப்ப வந்து பெரிய ஸ்கிரீன்ல போய் பார்த்தரலாம். ஸோ பெரிய ஸ்கிரீன்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி நான் என்ன வருது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அந்த இடத்துல கேலரிய கிளிக் பண்றேன். கேலரி இருந்துச்சு. ஸோ கோர்ஸ கிளிக் பண்ணி போவோம். ஸோ வேற மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காவே மூவ் ஆகுது. சரி ஓகே ஆட்டோமேட்டிக்கா தான் மூவ் ஆகுமா? இப்ப நம்ம வந்து கிளிக் பண்ணா மூவ் ஆகாதா அப்படின்னா, அதுவுமே வந்து மூவ் ஆகும். ஸோ நம்மளோட கரோசல் காம்போனன்ட்ட இப்படி தான் கிளிக் பண்ணணும். இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வொர்க் ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் Flipkart, Amazonலலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் இதுதான். ஸோ இப்படி தான் வந்து இது ஈஸியா வந்து வொர்க் ஆகும். சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் காம்போனன்ட்டான மெசேஜ் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சலாம். மெசேஜ் ஃபார்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா அந்த மியூசிக் பிளேயர் காம்போனன்ட் வந்து இருக்கும். அது என்ன நம்ம இங்க இந்த ஃபைனல் டெமோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மியூசிக் பிளேயர நான் ஜஸ்ட் வந்து எங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் அது இந்த பாட்டம்ல வந்து வந்துட்டே இருக்கும். நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, WhatsApp ஐகான் இந்த மாரி வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு சாட் பாட் ஐகான வந்து இந்த மாரி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ அதே மாரியான ஒரு யூஐ கிரியேட் பண்ண போறோம். பட் அந்த இடத்துல நம்ம வந்து மியூசிக் பிளேயர வந்து வைக்க போறோம். அது எப்படி வைக்கணும் என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜஸ்ட் வந்துட்டு என்னோட மியூசிக் பிளேயர் காம்போனன்ட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இத ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூஐ வந்து ரெடி பண்ணிடலாம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, டிவ் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ பேசிக்காக என்னோட H1ல வந்துட்டு div அப்படின்றத மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா div அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம div கொடுத்தோடனே நமக்கு வந்து 2 விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து நம்ம போட்டுடலாம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐடி போடக்கூடாது. அது நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட். இது ஓவராலாக எல்லா இடத்துக்குமே வரப்போகுது. ஸோ நம்ம நேவிகேட் பண்ணால் மட்டும் வராது. நம்ம நேவிகேட் பண்ணலனாலும் அது பேஜில் அப்படியே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் வந்து மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த divல ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லி வந்துருதா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஒரு ஆடியோ டேக் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஆடியோ டேக் பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து HTML உள்ள ஒரு டிஃபால்ட் ஆடியோ டேக் தான். ஸோ இந்த இடத்துல வேற ஒன்றுமே கிடையாது. என்னோட ஒரு சோர்ஸ் வந்து இருக்க போது சோர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இந்த சவுண்ட் எலிக்ஸ்லேருந்து ஒரு பாட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்பில் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து அதே திருப்பியே ரன் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறனால அதை வந்து கொடுத்துட்றேன். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்டேட் வந்து நமக்கு தேவை. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஆடியோ ரெஃப் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஸோ இந்த ஆடியோ ரெஃபரன்ஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா ஒரு யூஸ் ரெஃப் வந்து போட போகிறோம். ஸோ இந்த யூஸ் ரெஃப்ல பேசிக்காக வந்து நல்லா இருக்க போகுது. இந்த பாட்டு ஓடுதா இல்லையான்றத ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டர் மாதிரி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஆடியோ ரெஃப் வந்து வைக்க போகிறோம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஓகே ஆடியோ ரெஃப் அப்படின்ற ரெஃபரன்ஸை வந்து இதோட அட்டாச் பண்ணி விட்டுறேன் பேசிக்காக. அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்டேட் வந்து தேவை. அது எதுக்கு அப்படின்னா இந்த பாட்டு ஓடுதா இல்லையா அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் இஸ் பிளேயிங் கமா செட் இஸ் பிளேயிங் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஸ்டேட் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த யூ ஸ்டேட்டில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக வந்து இருக்க போகுது. பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ யூஸ் ரெஃப்ன்றதும் இல்லை யூ ஸ்டேட்டுங்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு ஆட்டோ இம்போர்ட் ஒர்க் ஆகாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் யூஸ் ரெஃப் கமா யூஸ் ஸ்டேட்டு ஃப்ரம் எதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ரியாக்ட்லேருந்து தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஓகே இதை வந்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு எந்த எரர் எதுவுமே வரதில்லை. ஸோ இந்த மியூசிக் பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வந்துட்டே இருக்கும். சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து வைக்கணும்ல. ஏன்னா அதை கிளிக் பண்ணா ஒரு விஷயம் வந்து நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேமும் அதுக்கு வந்து தேவையானதை வந்து எழுதிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து எழுதிக்கிறேன். கிளாஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிடறேன். ஸோ ப்ளே பிடிஎன் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஸோ எப்போவுமே பட்டன் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன் கிளிக் வந்து நடக்கணும். ஆன் கிளிக் இல்லை அப்படின்னா நம்ம அது வந்து ஒரு பட்டன் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் பிளேயிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு ஒரு எமோஜியும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு எமோஜியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இஸ் பிளேயிங்கு இந்த இடத்துல வந்து பாஸ் எமோஜி வந்து எனக்கு வேணும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணிட்டு நமக்கு அந்த பட்டன் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஜி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாஸ் எமோஜிலாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து என்னோட இதுலேருந்தே எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த எமோஜியை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மியூசிக் பிளேயர் இருக்குல்ல. ஸோ அந்த மியூசிக் பிளேயரில் ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எமோஜி, இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு எமோஜி. ஸோ அது ஓகே கண்டமேனிக்கு காப்பி ஆயிடுச்சுங்க. ஸோ ஓகே இந்த ஒரே ஒரு எமோஜிக்காக நம்ம வந்து மொத்தத்தையுமே திருப்பி வந்து காப்பி பண்ணி இதுவாயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து வந்திருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இஸ் பிளேயிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டன் வேணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் ஸோ நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லும் தான் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே. மறுபடியும் வந்து நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக காப்பி ஆயிருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து அதை டெலீட் மட்டும் பண்ணிட்டு நம்மளோட எமோஜிஸை மட்டும் தேவை அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ பாஸ் பிளேயிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எனக்கு ப்ளே பண்ணுன்ற பட்டன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வந்துருச்சு. சரி ஓகே. இப்போ அது வந்துருச்சா? ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்ணால் ஏதாவது வந்து நடக்கணும்ல. அப்போ தானே எனக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால் ஒரு ஆன் கிளிக் வந்து தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதிடலாம். ஸோ இந்த ஆன் கிளிக்கில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகல் ப்ளே அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ டாகல் ப்ளே. ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம். நம்ம அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மட்டும் ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டாகல் ப்ளே ஜஸ்ட் வந்து கிரியேட் மட்டும் பண்ணி வச்சலாம். ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன பாட்டு ஓடுது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து ஷோ பண்ணோம்ல. ஸோ அதனால் அந்த பட்டன் கீழே நான் ஒரு டிவ் மட்டும் வந்து போடுறேன். ஸோ ஒரு டிவ் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிவ்வை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவ்க்குள்ளார ஒரு டிவ் வந்து போட போகிறோம். அது இதுதான் வந்து ஒரு பேரண்ட் டிவ் மாதிரி. ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த டிவ்வில் இங்கேயுமே ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டைலில் வந்து எழுத போகிறோம்.
ஸோ ஸ்டைலில் வந்து என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா இன்லைன் ஸ்டைலிங்கே எழுத போகிறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு அப்படின்றது வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கலர்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் வந்து கூகுளில் வந்து கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கலர் பிக்கர் வரும். நம்மளாவே எவ்வளோ வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா கலர் ஃபிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கலர் பிக்கர் மாதிரியே நம்ம வந்து ஒன்று பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ ரொமான்டிக் பிளேலிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வர ஆரம்பிச்சிச்சா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு டிவ் வந்து வைக்க போகிறோம். ஸோ இது ஏன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்மளும் வந்து ஸ்டாட்டிக்காகவே வந்து ஷோ பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டைல் வந்து வைக்கிறேன். ஸோ ஸ்டைலில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்க போகுது. அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9 ரெம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து வைக்க போகிறோம். ஸோ ஒப்பாசிட்டி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.7 அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து இதுவாகணும் அப்படின்றதுனால என்ன பாட்டு ஓடுது அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணோம்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நவ் பிளேயிங் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தளபதி கச்சேரி அப்படி அது அந்த பாட்டு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபார் அவர் லவ் இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஃபைனல் டெமோலாம் நம்ம அதான் வச்சிருப்போம். ஸோ ஃபார் அவர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதையுமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியுமே கொடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இது வந்து முடிஞ்சு போச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாகல் பிளேல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும். ஸோ அதனால் நான் அதை வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட். ஸோ பேசிக்காக இந்த ரெஃபரன்ஸில் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் வந்து செக் பண்ணுறேன். அது என்ன இருக்க போகுது அப்படின்னா இஃப் இஸ்பிளேயிங் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இஸ்பிளேயிங்கிறது பேசிக்காக நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறோம்ல. ஸோ செட் இஸ்பிளேயிங் இதுன்றது. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக்காக இந்த இஃப்குள்ளார இருக்குல்ல. ஸோ இந்த இஃப்குள்ளார நம்ம வந்து செட் இஸ்பிளேயிங் இருக்குல்ல. ஸோ செட் இஸ் பிளேயிங் அதை வந்து நான் ஜஸ்ட் வந்து ட்ரூ மட்டும் பண்ணுறேன். ஸோ ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதை ட்ரூ பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ இஸ்பிளேயிங் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டைலும் எல்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டைலும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பாஸ் பண்ணணும்ல. ஸோ ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த பாட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட் டாட் பாஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட் டாட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து வைக்க போகிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஸில் வந்து ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட் டாட் ப்ளே. ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு வேணும்ல. ஸோ அதனால் ஆடியோ ரெஃப் டாட் கரண்ட் டாட் ப்ளே. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளே ஆகுதுல்ல. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மறுபடியும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் மறுபடியும் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இது நடக்குது. ஸோ நான் மறுபடியும் வந்து இங்கே ப்ளே பண்ணி காட்டல. இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா அந்த சவுண்டு தான் வந்து வரும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்படி தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ பெரிய ஸ்க்ரீன்லையுமே அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோடது இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ப்ளே ஆகுது. நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆடியோவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பப்போ வந்து இந்த ஹார்ட்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இத வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜ் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ நம்ம ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகே. நம்மளோட காம்பவுண்ட் குள்ளார போயிடலாம். ஸோ கோடுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் ஹார்ட் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த காம்பவுண்ட மட்டும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டேட் தேவை. ஏன் ஸ்டேட் தேவை அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஹார்ட்ட வந்து ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் பறக்கணும், எவ்வளவு வேணாம், அந்த எல்லாத்தையுமே செட் பண்றதுக்கு நமக்கு ஸ்டேட் தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஸ்டைல் எழுதுறதுக்கும் நமக்கு ஸ்டேட் தேவை. ஸோ நான் ஜஸ்ட் வந்து யூஸ் ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த காமெண்ட் வேணாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட அரே ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பனன்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ வேணாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட லாஸ்ட் வீடியோ இதுவான நம்மளோட ஃபார்மை மட்டும் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜஸ்ட் வந்து இதுல வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. இந்த வீடியோட லென்த் வந்து பயங்கர பெருசா இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி வந்து கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட அரே ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஸோ அதனால நம்ம வந்து எதெல்லாம் தேவையோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் டைம் ஸ்டாம்புமே கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஃப்ரம்
ரியாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ ஃப்ரம் ரியாக்ட். சரி ஓகே. இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஐய கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஃபாஸ்ட்டா வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ H1 வந்து ஜஸ்ட் வந்து div அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த divக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த divக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் எழுதணும். ஸோ நான் அத வந்து எழுதிடுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து எழுதணும். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ஸ் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ ஹார்ட்ஸ் ஏன்னா அரேவா இருக்கு. ஸோ அதனால ஹார்ட்ஸ் டாட் மேப் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஹார்ட்டுக்குமே நான் வந்து பண்ண போறேன். ஸோ எங்க இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அரேவா போட்டுருக்கோம். ஸோ மேப் பண்ணிடலாம். அதுக்குள்ளார இருக்கிற டிவ்வ வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து யூஸ் எஃபெக்ட்ல காமிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியா வந்து புரியும். ஸோ போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு ஹார்ட் எமோஜி மட்டும் நமக்கு தேவை. ஸோ அதனால ஹார்ட் எமோஜி வந்து போட்டாச்சு. சரி ஓகே. இது போட்டு முடிச்சாச்சா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே மேப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீ வந்து தேவை. ஸோ கீ வந்து போட்டுடலாம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ட் அங்க வந்து ஐடி வைக்க போறேன். ஸோ டாட் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ ஓகே. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். என்ன அப்படின்னா, அது வந்து எங்கேயுமே ஷோ ஆகாது. ஸோ எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜஸ்ட் வந்து என்னோட யூஸ் எஃபெக்ட்க்கு போய்க்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட்க்கு வந்து போயிரலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எம்ப்டி டிபெண்டன்சி அரே வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட ஜெனரேட் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து இந்த இடத்துல எழுத போறேன். ஸோ கான்ஸ்ட் ஜெனரேட் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்க போறேன். ஸோ ஜெனரேட் ஹார்ட்ஸ குடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுத போறோம். ஸோ பேசிக்கா அத எழுதிடலாம். ஸோ எழுதியும் முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூ ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்றேன். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அரே டாட் ஃப்ரம் இப்படியுமே நீங்க வந்து அரே எழுதலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டேட்ல செட் பண்ணி தான் அப்படின்றது கிடையாது. சில பேர் அரே வந்து இப்படியுமே எழுதுவாங்க. நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, லென்த் வந்து ஒரு 28 அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். குடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத வந்து ஜஸ்ட் வந்து இது பண்ண போறோம்ல. ஸோ அதனால நான் வந்து இதையும் இண்டெக்ஸையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்னோட ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன். ஸோ ஓகே ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஐடி வந்து வைக்க போறோம். ஸோ பேசிக்கா நம்ம இங்க கீ வந்து குடுக்குறோம்ல. ஸோ ஐடி வந்து குடுத்தாச்சா? ஸோ நம்மளோட ஐ வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இண்டெக்ஸ் தான் பேசிக்கா வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எல்லாத்தையுமே வந்து கால் பண்ண போறாங்க. ஸ்டைல் வந்து என்ன பண்ணுமோ லெஃப்ட், டியூரேஷன், டிலே, சைஸ் இது எல்லாமே வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறந்துறக்கூடாது. ஜஸ்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட செட் ஹார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ செட் ஹார்ட்ஸ்ன்ற ஸ்டேட் வந்து இருக்குல்ல. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நியூ ஹார்ட்ஸ வந்து இதுல வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ அத வச்சு தான் நான் இந்த இடத்துல வந்து மேப் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஜெனரேட் ஹார்ட்ஸையே கால் பண்ணலையே. அப்புறம் எப்படி இது ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இதையுமே கால் பண்ணிடலாம். ஸோ ஜெனரேட் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியாச்சு. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் வந்து குடுக்க போறேன். ஸோ லெஃப்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத் டாட் ரேண்டம். ஸோ நீங்க வந்து அந்த ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நம்மளோட மேத் டாட் ரேண்டம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டைல்ஸ வந்து இந்த மாரி விஷயங்களுக்குமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து எப்படி ஸ்டைல்ஸ்லயுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டியூரேஷன் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத் டாட் ரேண்டம். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ 12 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். பேசிக்கா இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது வந்து செகண்ட்ஸ். ஸோ நான் இங்க இந்த இடத்துல வந்து டிவ்ல வந்து ஸ்டைல் எழுதுவேன். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இது ஆப்ஜெக்ட்டா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதுக்கு ஒரு நேம் மட்டும் வைக்கிறோம் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடி, லெஃப்ட், டியூரேஷன், டிலே அப்படின்ற மாரி நான் நேம் வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க அத வச்சுக்கலாம். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத் டாட் ரேண்டம். ஸோ ரேண்டம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்டூ 18 அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா அது வந்து செகண்ட்ஸா இருக்கும், டைம் இதுவா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கீழ ஸ்டைல் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து புரிய போகுது. இது ஜஸ்ட் நேமு. அதுக்கு வந்து நம்ம என்ன குடுக்குறோம், நம்மளால ஜாவாஸ்கிரிப்ட்ட வச்சு எப்படி வந்து பண்ண முடியும், ஸ்டைல்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இது. ஸோ மேத் டாட் ரேண்டம். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. அதுல வந்து இன்டூ என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 அப்படின்ற மாரி வந்து குடுக்க போறோம். சைஸ் வந்து இன்டூ பேசிக்கா இன்டூ 24 அப்படின்னு குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒபாசிட்டியும் ஹியூவும் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ ஒபாசிட்டி குடுத்தாச்சு. ஸோ பேசிக்கா ஒபாசிட்டி வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.55 பிளஸ் மேத் டாட் ரேண்டம். ஸோ மேத் டாட் ரேண்டம். ஸோ குடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ 0.35. ஸோ இன்டூ 0.35. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூ லாஸ்ட் இது மட்டும் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 பிளஸ் மேத்ல வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, டாட் ரேண்டம். ஸோ ரேண்டமா தான் வந்து எனக்கு ஜெனரேட் ஆக போகுது. இந்த ரேண்டம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, 0 to 1 குள்ளார வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ணும். இன்டூ 40 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா,
பிங்க்லேருந்து மெஜெண்டா கலராக மாற்றுறதுக்காக தான் இந்த ஹியூன்றது பேசிக்காக. ஸோ உங்களுக்கு மித்த ஸ்டைல் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெஃப்ட்லேருந்து எவ்வளோ வரணும், டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ டிலேல இருக்கணும், சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், ஒபாசிட்டி எவ்வளோ இருக்கணும். ஸோ இது எதுவுமே வந்து இப்போ லோடே ஆகாது. நம்ம ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேத் டாட் ரேண்டம் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம எந்த லைனில் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் நம்பர் 9ல வந்து வருது. ஸோ நம்ம என்ன இருக்கு, என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டிருக்கோம். இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேத் டாட் ரேண்டம் குடுத்து இன்டூ 100 போட்டு நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல கமாவுமே இருக்கு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நமக்கு அதே தான் இஷ்யூ வருது. இங்க வந்து அரே டாட் ஃப்ரம்மும் வந்து இந்த இடத்துல இருந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து அது என்ன இருக்கு, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணாம நம்ம வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆரோ ஃபங்ஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து ஐடி குடுத்துருக்கேன், லெஃப்ட் குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே குடுத்துருக்கேன். சரி ஓகே. இத ஜஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் தான் இஷ்யூவா இருக்கா? ஸோ ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏன் இஷ்யூ வருது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டா வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம அதுல ஸ்டக் ஆகி நின்னுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் எல்லாமே வந்துட்டே இருக்கா? பட் இது எல்லாமே வந்து ரேண்டமான டைம்ல வந்து நடக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட் ஹார்ட்ஸ்க்கு கீழார நான் வந்து ஒரு இன்டர்வல் வந்து குடுக்குறேன். ஸோ கான்ஸ்ட் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் இன்டர்வல் வந்து கொடுக்க போறோம். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ செட் இன்டர்வல்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜெனரேட் ஹார்ட்ஸ்ன்ற ஃபங்ஷன் வந்து இருக்க போகுதுல. ஸோ பேசிக்கா அதை வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஜெனரேட் ஹார்ட்ஸ் அது வந்து எவ்வளோ டைம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25000 பேசிக்கா 25000. ஸோ இது வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து இது பேசிக்கா நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இது இன்டர்வல் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து சீனியர் லெவல் திங்கிங்கா இருந்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளீனப் ஃபங்ஷன் வந்து எழுதணும். ஸோ மறந்துடாதீங்க இதை. ஸோ அதான் உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். இன்டர்வியூல நெறைய பேர் வந்து நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்ன இன்டர்வல் எல்லாமே கோடெல்லாம் கரெக்ட்டா எழுதிருவாங்க. பட் கிளீனப் ஃபங்ஷன் வந்து எழுத மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிவீங்க. ஸோ கோடும் நீங்க எழுதி இதெல்லாம் பண்ணி கிளியர் பண்ணாலும் ஜஸ்ட் இத நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு வந்து ஈஸியா வந்து போலாம். ஸோ இங்கேருந்து கிளாஸ் நேம் இதெல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டைல வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா அப்ளை பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ அது வந்து இன்லைன் ஸ்டைலிங் தான் வந்து எழுத போறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, லெஃப்ட் வந்து குடுக்குறேன். ஸோ லெஃப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் டாட் லெஃப்ட் அப்படின்னு குடுத்து நம்ம பெர்சன்டேஜ்ல வந்து குடுத்துடலாம். ஸோ பெர்சன்டேஜ்ல வந்து குடுத்துடலாம். சரி ஓகே. இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இஷ்யூ வரும். ஸோ நம்ம இத வந்து அன்கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேனாட் அசைன் ரீட் ஓகே. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இஷ்யூ மேல இஷ்யூ வந்துட்டே இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் டிக்ஸ வந்து குளோஸ் பண்ணாதனால நமக்கு இங்க இஷ்யூ வருது. நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இது ஒண்ணே ஒண்ணு தான் குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ குளோஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல வந்து மேத் டாட் ரேண்டம் இஸ் நாட் அ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் காப்பி மட்டும் பண்ணிட்டு, இந்த பேஜையே மொத்தமா நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ அப்பயும் நமக்கு இஷ்யூ வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ்குள்ளார போயிடலாம். ஸோ ஃப்ளோட்டிங் ஹார்ட்ஸ்குள்ளார போயிட்டு நம்ம வந்து இப்போ செக் பண்ணலாம். ஸோ மேத் டாட் ரேண்டம் இஸ் நாட் அ ஃபங்ஷன் அப்படின்னு திருப்பி வருது. சரி ஓகே. நமக்கு அந்த ஸ்டைல் இல்லனாலுமே சாரி. நான் இந்த இடத்துல ரேண்டம்க்கு கேப்பிட்டல் ஆர் குடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட இஷ்யூ. ஸோ சின்ன விஷயம் தான். பட் அதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு பாருங்களேன். ஸோ ஓகே. இது வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட்க்கு வந்து ஸ்டைல் குடுத்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன் டியூரேஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ அனிமேஷன் டியூரேஷன் அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டியூரேஷன் குடுத்திருந்தோம்ல. ஸோ அது வந்து இருக்க போகுது. ஸோ ஹார்ட் டாட் டியூரேஷன் இந்த இடத்துல மறுபடியும் ஒர்க் ஆகாது. அது என்ன அப்படின்னா நம்ம டாலர் சிம்பல் வந்து போடல. ஸோ டைனமிக்கா எழுதுறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் டிலே, ஃபாண்ட் சைஸ் ஸோ இது எல்லாமே வந்து வைக்க போறோம். ஸோ அனிமேஷன் டிலே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபாண்ட் சைஸுமே வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் வேற என்னென்னலாம் இருக்க போதோ அது எல்லாத்தையுமே வந்து டிஃபைன் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம உள்ள வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஒபாசிட்டி வந்து இருக்க போகுது. ஸோ ஒபாசிட்டி வந்து இருக்க போகுது. லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபில்டர் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபில்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஹியூ ரொட்டேட் அந்த ஹியூ வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல. பேசிக்கா எதுக்கு அப்படின்னா, பிங்க்லேருந்து இந்த மெஜெண்டா கலர் வரதுக்காக. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூ ரொட்டேட்ல ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டைனமிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால டாலர் சிம்பல் போட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஹார்ட் டாட் ஹியூ நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிகிரி அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டிகிரி அப்படின்றத குடுத்தாச்சு. இப்போ நமக்கு மேலேருந்து வரும்போது இஷ்யூ வந்துட்டே இருக்கும்ல. ஸோ நம்ம அனிமேஷன் டிலேல வந்து போயிரலாம். அதுக்கெல்லாம் வந்து செகண்ட்ஸ்ல தான் வந்து இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ட் டாட் என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, டியூரேஷன்றது குடுத்துருப்போம்ல. ஸோ அனிமேஷன் டியூரேஷனுக்கு அனிமேஷன் டிலேக்கு வந்து நம்ம டிலேன்றது குடுத்துருப்போம்ல. ஸோ அத வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணிட்டு செகண்ட்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். இங்கேயுமே நம்ம டியூரேஷன்ல வந்து ஆட் பண்ணல. ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸும் இதுவும் எரர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம அதையுமே வந்து போட்டுறலாம்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட்டு டாட்டு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா சைஸ்ன்றது கொடுத்துருப்போம். ஸோ சைஸ்ன்றது போட்டாச்சு. ஜஸ்ட் வந்து பிக்சல். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ், டிலே இதெல்லாம் வந்து இருக்குல்ல. இதெல்லாம் அப்புறம் என்ன அது என்ன ஸ்டைல் அப்படின்னு வச்சுப்பீங்க. நம்ம இங்க நேம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இத தான் நான் இந்த இடத்துல வந்து கால் பண்ணி டாட் செகண்ட்ஸ், பிக்சல் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே. லாஸ்ட்ல வந்து ஒபாசிட்டி வந்து போடுறோம். ஸோ ஹார்ட் டாட் ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். ஸோ பெரிய ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் லைட்டா இங்க கீழ வரேன். ஸோ ஒரு டைம் டிலே கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஹார்ட்ஸ் வந்து பாப்பப் ஆகும். எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபைனல் டெமோல இன்னுமே வந்து ஈஸியா வந்து தெரியும். அது கொஞ்சம் டைம் டிலே இருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஃபுல்லும் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எல்லாமே வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து ஷோ ஆகும். நான் ஃபைனல் டெமோல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இத தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் டிலே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து கிரியேட் ஆகாம ரொம்ப ஸ்லோவா வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. பட் அது வந்து ஆனா வரும். ஸோ இந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ணலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் நம்ம அத வந்து பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் மெசேஜ் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதையுமே ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போ நம்மளோட மெசேஜ் ஃபார்ம் டாட் ஜேஎஸ்குள்ள போயிரலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் காம்போனன்ட். நம்ம இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஐ கிரியேட் பண்ணிடலாம். யூஐ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். சரி ஓகே என்னென்னலாம் நம்ம வந்து லாஜிக் வந்து எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த செக்ஷன் டேக் ஓப்பன் பண்ணி இங்க செக்ஷன் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க இந்த வீடியோ ஃபுல்லும் கவனிச்சிருந்தீங்கன்னா, ஏன் இந்த ஐடி போடுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஐடியிலுமே என்ன வரணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து தெரிஞ்சிருக்கும். கரெக்ட் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜஸ் அப்படின்றது தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெசேஜ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ மெசேஜ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செக்ஷன் வந்து குடுத்து முடிச்சாச்சு. சேவ் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழ வந்து அந்த காம்போனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கா, வந்திருக்கான்னு பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெசேஜ் ஃபார்ம் வந்து வந்துருச்சு. சரி ஓகே. இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு டிவ் போட போறோம். ஸோ பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் போட போறோம். டிவ் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். அது என்ன அப்டின்னா, மொத்த கண்டெய்னரா வந்து இருக்க போது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னா, கண்டெய்னர் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு H2 வந்து போட போறோம். ஸோ அந்த H2மே வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த H2ல என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் யுவர் லவ் லெட்டர் அப்டின்ற மாரி வந்து இருக்க போது. ஸோ அது என்ன அப்டின்னா, பேசிக்கா வந்து நம்மளோட இந்த இடத்துல போட்டுருக்கோம்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும் அப்டிங்கிறதுனால இத வந்து குடுத்துருக்கோம். ஸோ இத வந்து குடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட ஒரு பேராகிராஃப் டாக் வந்து இருக்க போது. குட்டி மெசேஜ் வந்து இருக்க போது. ஸோ நம்ம அதையுமே வந்து போட்டுறலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, பேராகிராஃப் டாக் வந்து போட்டுறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்லயுமே வந்து என்ன இருக்க போது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தே வில் பி சேவ்ட் ஃபார் எவர் இன் யுவர் ப்ரௌசர். ஓகே ரைட். ஸோ இத தான் நம்மளும் வந்து இந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்றோம். சரி ஓகே. இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப்க்கும் சரி, நம்மளோட H2க்கும் சரி நம்ம ஸ்டைல் எழுதணும்ல. ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து இன்லைன் ஸ்டைலிங்கே வந்து எழுதிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டைல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டைல்ல வந்து சாரி கர்லி பிரேஸா இருக்கணும். அரே மாரி போட்டுறாதீங்க. ஸோ கர்லி பிரேஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டராவும், ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம அந்த இடத்துல குடுத்துருந்தோம்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து கிளாஸ் நேமா இத வந்து மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அத வந்து நம்ம அதே ஸ்டைல் தான் வந்து போட போறோம். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டரா போட போறோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து போட போறோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரெம்மா வந்து இருக்க போது. ஜஸ்ட் வந்து 3 ரெம்மா வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மார்ஜின் பாட்டம் வந்து இருக்க போது. ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து இருக்க போது. ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 1 ரெம் வந்து குடுத்துக்கலாம். சரி ஓகே. இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதே மாரி ஸ்டைல வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்மளோட பேராகிராஃப் டாக்ல அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து எழுத போறோம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து இது மேக்ஸ் வித் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து குடுக்க போறோம். ஸோ மேக்ஸ் வித் வந்து குடுக்க போறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 பிஎக்ஸா வந்து இருக்க போது. ஸோ 600 பிஎக்ஸா வந்து இருக்க போது. சரி ஓகே. அது குடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் வேணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 1.2 ரெம் இல்ல 1.3 ரெம் அந்த மாரி வந்து குடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத குடுத்துக்கங்க. இந்த இடத்துல வந்து மார்ஜின் வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து எடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து மார்ஜினா குடுக்க போறோம். அந்த மார்ஜின்ல வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 ஆட்டோ அப்புறம் வந்து 3 ரெம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டவுட் வரலாம். இதுனா என்ன அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு இதுக்குமே டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது வந்து புரிஞ்சிருக்கும். சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைனல் டெமோல பார்ப்போம். ஒரு ஃபார்ம் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு கீழ ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. ஸோ மெசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்க போது. இத நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணும்போது ஒரு ஆன் சப்மிட் வந்து கண்டிப்பா வந்து வரும். ஸோ நம்ம அதையுமே வந்து எழுதிடலாம். ஸோ ஆன் சப்மிட் வந்து வரப்போது. அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க வந்து நம்ம லாஸ்ட்டா வந்து எழுதலாம்.
சரி ஓகே ஹேண்டில் சப்மிட் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்ம்க்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபார்ம்க்குள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம நேமு என்னென்ன இருக்கோ அத வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இது குரூப் பண்ண போறேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு டிவ் வந்து வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேமே மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லேபிள் வேணும். ஸோ லேபிள் வந்து இருக்க போது, அதுல வந்து என்ன இருக்க போது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குளோஸ் பண்ணிடலாம். லேபிள்ல யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இருக்க போது. ஸோ யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இருக்க போது. ஸோ இது குடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் டேக் வந்து வேணும் நமக்கு. ஸோ அதனால இன்புட் டேக் வந்து போட்டுக்கலாம். பை டிஃபால்ட்டா டைப் வந்து டெக்ஸ்ட் தான். நீங்க அத குடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்புட்ல நமக்கு வந்து நமக்கே தெரியும். ஸோ வேல்யூ வந்து இருக்கும். அதே மாரி ஒரு ஆன் சேஞ்சுமே வந்து இருக்கும். ஸோ அதையுமே நான் இந்த இடத்துல வந்து குடுத்துடுறேன். ஸோ ஆன் சேஞ்சுமே வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்க போது. அந்த ஆன் சேஞ்ச்ல என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த ஈவென்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல வந்து என்னோட நேம் வந்து அப்டேட் பண்ணி விட போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செட் நேம்ல e.target.value அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேணும். ஸோ பிளேஸ் ஹோல்டர் எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன டைப் மெசேஜ் டைப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதனால வந்து யுவர்ஸ் பிலோவட் யுவர் பிலோவட்ஸ் ஓகே. பிலோவட்ஸ் நேம் அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த யுவர் பிலோவட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஓகே ரைட். இப்ப நமக்கு வந்து கண்டிப்பா நேமும் இல்ல, செட் நேமும் இல்ல, ஸ்டேட் வந்து இல்ல. ஸோ அதனால நமக்கு வந்து எரர் அடிக்கும். பட் இந்த இடத்துல வந்து எரர் அடிக்கல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் இப்ப இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். பட் இப்போதைக்கு இது வொர்க் ஆகட்டே இருக்கிறது எனக்கு பெட்டரா இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு டிவ் வந்து போட போறேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியா இருக்குல்ல, யுவர் மெசேஜ் இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து போட போறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்னோட சேஞ்சஸ் மட்டும் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இத பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபார்ம் குரூப் வந்து இருக்க போது, யுவர் நேம்க்கு பதிலா யுவர் மெசேஜ் அப்படின்றது இருக்க போது. ஸோ இந்த இடத்துல இன்புட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்புட்க்கு பதிலா நான் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியா டேக் வந்து போட போறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியான்றத போட்டாச்சு. இந்த இடத்துலயுமே வேல்யூ, ஆன் சேஞ்ச் இது எல்லாமே நடக்க தான் போகுது. பட் வேல்யூஸ் வந்து மாறப்போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ்ன்றத குடுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல செட் நேம்க்கு பதிலா செட் மெசேஜ் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஸோ செட் மெசேஜ் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரோஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்க போறோம். இல்ல அப்படின்னா நெறைய டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்பாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு 6 ரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் வந்து குடுக்குறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு மெசேஜ் அனுப்ப போறோமோ அவங்களுக்கு தானே. ஸோ அதனால மை டியரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு, ஒரு சின்ன ஒரு ஹார்ட் எமோஜி வேணா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பிங் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிக்வயர்ட் வந்து வேணும். ஸோ இதுவுமே ரிக்வயர்டா இருக்கணும். அதுவுமே ரிக்வயர்டா இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 இடத்துலயுமே வந்து இத ரிக்வயர்டா வந்து மாத்தி விடுறேன். சரி ஓகே. இப்ப இது வந்து வச்சு முடிச்சாச்சு. நமக்கு வந்து இந்த இடத்துல மெசேஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு அத அடிக்கட்டும். நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பட்டன் மட்டும் வச்சிடலாம். அது என்ன பட்டன் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூஐல காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, சென்ட் லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இத தான் நம்ம வந்து வைக்க போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்குள்ளார வந்து அத ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன் அந்த பட்டன்க்குள்ளார. சென்ட் லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு, நான் இந்த இடத்துல வந்து ஹார்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால குடுத்துடுறேன். இந்த இடத்துலயுமே வந்து ஜஸ்ட் வந்து இத மாத்திர்றேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 விஷயம் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டைப் வந்து சப்மிட்டா மாத்துறேன். ஏன் சப்மிட்டா மாத்துறோம் அப்படின்னா, என்டர் குடுத்தாலுமே இது வந்து வொர்க் ஆகணும் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சென்ட் பட்டனா வந்து வைக்க போறேன். ஏன்னா ஃபார்ம்க்குள்ள தான் இருக்கு அப்படின்றதுனால, நம்ம சப்மிட் குடுத்தாலே வொர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுர்றேன். இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக் தேவையில்ல நமக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, மேல டாப்க்கு போயிட்டு ஜஸ்ட் எனக்கு தேவையான ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் நேம், செட் நேம். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. யூஸ் ஸ்டேட் வந்து குடுக்க போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னா, எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாரி கான்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு எரர் அடிக்கிறது வந்து மெசேஜ் தான் இல்லன்னு சொல்லி வருது. ஸோ மெசேஜ் செட் மெசேஜ் வந்து குடுத்துக்க போறோம். ஸோ செட் மெசேஜ் அப்படின்றத குடுத்துடலாம். குடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து யூஸ் ஸ்டேட் வந்து குடுக்க போறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா தான் வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நான் அந்த மெசேஜஸ இன்னும் 2 ஸ்டேட் வந்து எனக்கு தேவை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட் வந்து இந்த மெசேஜஸ சென்ட் பண்றோம் அப்படின்னா, அத வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு அரே தேவை. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் அந்த மெசேஜ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப நான் இந்த இடத்துல வந்து குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து இது குடுத்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் ரேண்டமா ஸ்பாம் பண்ணிட்டு குடுத்தேன் அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து வருதுல்ல, இது வந்து நான் கிளிக் பண்ணோன தான் எனக்கு வந்து ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படின்னு வரும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போயிடும். ஸோ இத ஸ்டோர் பண்றதுக்கும் நமக்கு தேவை. ஸோ அந்த 2 ஸ்டேட்டையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க போயிட்டு கான்ஸ்ட் சென்ட் மெசேஜஸ் அப்புறம் வந்து சென்ட் மெசேஜஸ். ஸோ இத வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மெசேஜஸ். ஸோ ஓகே.
ஸோ வந்து குடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்து போட்டுக்கிறேன். ஸோ எம்ப்டி அரேவா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷோ சக்சஸ் அது மெசேஜ் வந்து வரணும்ல. ஸோ சக்சஸ், செட் ஷோ சக்சஸ். ஸோ இது வந்து குடுத்துட்டோம். பை டிஃபால்ட்டா என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபால்ஸா தான் இருக்க போகுது. ஏன்னா பை டிஃபால்ட்டா யாருமே வந்து இத ட்ரூ பண்ண மாட்டாங்க. சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மெசேஜ் பண்ணா தான் அது வந்து நடக்கும். சரி ஓகே. இது வந்து வச்சாச்சு. இப்ப நான் இந்த இடத்துல ஃபார்ம சப்மிட் பண்றேன்னா, எனக்கு அந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆகணும். இந்த மாரி விஷயங்கள் வந்து இருக்குல்ல. ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்துரலாம். ஸோ ஹேண்டில் சப்மிட்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஈவென்ட் வந்து நடக்குதுல்ல. ஸோ இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அதனால நம்ம அத தடுக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, e.prevent default அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த e.prevent default என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் ஆவறத ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இத வந்து குடுக்க போறோம். இப்ப நம்மளோட லாஜிக் எழுதும்போது மறுபடியும் சீனியர் லெவல் திங்கிங்க்கு போயிடுங்க. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் நேமும் இல்ல நேம் இல்ல. அதே மாரி எனக்கு வந்துட்டு இல்ல அப்டின்னா, எனக்கு மெசேஜும் இல்ல அப்டின்னா, நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அதுக்கு மேல எனக்கு எதுவுமே நடக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறேன். மெசேஜ் இல்ல அப்டின்னா, அப்பயே ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம அது 2த்தையுமே வந்து ரிக்வயர்டா தான் வந்து வச்சிருக்கோம். சரி ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அத வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸ்டேட்ல அப்டேட் பண்ணத நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ண போறோம். அப்ப ஆனா என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸ்ட்ரிங்கிஃபை பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்றது, எப்படி சக்சஸ் மெசேஜ் வந்து ஷோ பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் எப்பவுமே ஏபிஐக்கு நீங்க இந்த மாரி குடுக்குறீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானா என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல இத வச்சு நான் நெறைய அசிங்கப்பட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து இத கத்துக்கோங்க. ஸோ ஐடி வந்து குடுத்தாச்சு. டேட் ஆர் நவ். அப்புறம் வந்து நம்ம என்ன நேம் குடுக்குறோமோ அது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெசேஜ் வந்து குடுக்குறோம்னா, அத வந்து குடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டேட் வந்து குடுக்க போறோம். ஸோ அந்த டேட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேட் வந்து இருக்க போகுது. ஸோ நியூ டேட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் டூ லோக்கல் டேட் ஸ்ட்ரிங் குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சுல. இந்த ஆப்ஜெக்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு சிம்பிளான விஷயம் பண்ண போறோம். ஒரு வேரியபிள் வைக்க போறோம். அது என்ன அப்படின்னா, அப்டேட்டட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட்டட் மெசேஜஸ் எதுக்கு அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அத அப்படியே ஸ்டேட்ல போட்டுற வேண்டியது அப்படின்ற டவுட் வந்து கண்டிப்பா வரலாம். ஸோ இது வரலனா தான் வந்து தப்பு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மெசேஜும் எனக்கு போயிடக்கூடாது. இருக்கிற மெசேஜும் வரணும். ஸோ நான் அப்ப என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இருக்கிற மெசேஜ எடுத்தா தானே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ மெசேஜ வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஆல்ரெடி ஏதாவது மெசேஜஸ் இருந்தா அதையுமே வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இது போட்டுட்டு சென்ட் மெசேஜஸ வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் மெசேஜஸ்ல ஜஸ்ட் இந்த அப்டேட்டட் மெசேஜஸ் இருக்குல்ல. ஸோ இத வந்து அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து செட் பண்ண போறோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். ஸோ செட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே வந்து செட் ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன நேம் குடுக்க போறோமோ, நீங்க அந்த நேம் வந்து கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா தான் யூஸ் ஆகும். ஸோ வேலண்டைன் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத அப்படியே வந்து இந்த அப்டேட்டட் மெசேஜஸையோ இல்ல வந்துட்டு பாஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை வந்து பண்ண போறோம். ஸோ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போறோம். ஸோ அப்டேட்டட் மெசேஜஸ் வந்து செட் பண்ணி விட்டுறேன். சரி ஓகே. இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட செட் ஷோ சக்சஸ் இது ஏன்னா இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கணும்? ஸோ செட் ஷோ சக்சஸ் வந்து ட்ரூ ஆகணும். ஏன்னா ட்ரூ ஆகி முடிஞ்சா தான் எனக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து நான் ஷோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து செட் நேமையும், செட் மெசேஜையும் வந்து எம்ப்டி பண்ணி விட்டுறோம் இனிஷியல் ஸ்டேட்க்கு. ஏன்னா இது நம்ம பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். யூசர் ஒவ்வொரு வாட்டி போயி அந்த யூசர் நேமையும், மெசேஜையும் கிளியர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே ஒரு ஃபார்ம் குடுத்துட்டீங்க, அது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே. இப்ப இந்த செட் ஷோ சக்சஸ் வந்து ட்ரூ பண்ணி வச்சிருக்கோம்ல, அது அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல ஃபால்ஸ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா, செட் டைம் மோட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஸோ செட் டைம் மோட்ட வந்து போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபங்ஷனா தானே இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து இருக்க போதா. ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து செட் ஷோ சக்சஸ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபால்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஃபால்ஸ் பண்ணியாச்சு. பட் என்ன டைம்க்கு அப்புறம் பண்ணணும்? இங்க வந்து நம்ம டைம டிஃபைன் பண்ணணும்ல. ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும்போது. ஸோ ஒரு 4 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த செட் ஷோ டைம் அவுட்ட வந்து குளோஸ் பண்ணிரு அப்படின்ற மாரி சொல்றோம். ஸோ இப்ப நம்ம வந்து இது கீழ வந்து வொர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட மெசேஜஸ வந்து ஷோ பண்ணா மட்டும் தான் இப்ப நான் இங்க ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம குடுத்து சென்ட் ஆல்ரெடி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்மளோட டேட்டா போய் ஸ்டோர் ஆகும். நான் ஜஸ்ட் இந்த பெரிய ஸ்கிரீன்ல காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துடுறேன். என்னோட கன்சோலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கன்சோல ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல எதுவுமே இல்லையா? ஜஸ்ட் வந்து டெஸ்ட்ன்னு குடுத்து டெஸ்ட் மெசேஜ் சும்மா ஏதோ ஒண்ணு குடுத்து சென்ட் லவ் லெட்டர் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இது வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஐடி வந்து இருக்கு, நேம் இருக்கு, இது இருக்கு. ஆனா புதுசா ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு அஸ்வின் ஐ லவ் யூ ஆல் சிடபிள்யூஏ ஃபேம் அப்படின்னு சொல்லி குடுத்து நான் சென்ட் லவ் லெட்டர்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இருக்கிற மெசேஜும் இருக்கும். அதே மாரி எனக்கு புதுசா ஆட் ஆயிருக்கிறதும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அத வாங்கி இந்த இடத்துல ஷோ பண்ணுவோம்ல யூஐல. ஸோ அத எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்மளோட கோடுக்கு போயிரலாம். கோடுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துடுறேன். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபார்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் முடியுதோ அத நம்ம கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஷோ சக்சஸ வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சக்சஸ் மெசேஜ வந்து ஷோ பண்ணும்ல. ஸோ நான் மெசேஜ் குடுத்தோனயே எனக்கு வந்து இது சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையான்றத யூசர்ட்ட இண்டிகேட் பண்ணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போட போறேன். ஸோ இந்த டிவ்வுமே இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் மெசேஜ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு H3 வந்து போட போறேன். ஸோ H3 வந்து போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் வந்து குடுக்க போறேன். ஸோ அந்த ஹார்ட்ல வந்து என்ன மெசேஜ் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ மெசேஜ் சென்ட் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ அப்படின்னு சொல்லி குடுத்து நம்ம இங்க வந்து ஒரு ஹார்ட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து போட போறோம். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்க்கு நான் ஜஸ்ட் வந்து உள்ள என்ன போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் லவ் மெசேஜ் ஹஸ் பீன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா எழுதணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் டெஸ்ட், லாரல் லிப்சன் இந்த மாதிரிலாம் போட்டேன் அப்படின்னா, அது மீனிங்ஃபுல்லா இருக்காது. இத எடுத்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சனாலுமே, உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் மீனிங்ஃபுல்லான மெசேஜ். இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே விட்டுறலாம். ஸோ இல்ல அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வந்து மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருதா? இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகுதா? நம்ம சப்போஸ் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் சென்ட் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வரும். ஸோ இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெசேஜுமே வந்து போயிடுச்சுல. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைம் அவுட் கொடுத்திருந்தோம்ல, அதுதான் இதுக்கான விஷயம். சரி ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சென்ட் மெசேஜஸ் இருக்குல்ல. ஸோ சென்ட் மெசேஜஸ் டாட் லென்த் வந்து செக் பண்றேன். ஸோ டாட் லென்த் வந்து செக் பண்றேன். அது கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இத வந்து ஷோ பண்ணு. இல்ல அப்படின்னா எனக்கு அது ஷோவே பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். ஸோ ஷோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறேன். ஸோ பேசிக்கா டிவ் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த டிவ்வ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம கரெக்ட்டா. ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் வந்து வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன் ஸ்டைலிங் எழுதிடலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்டைல் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க அத வந்து இன்லைன் ஸ்டைலிங் எழுதிக்கலாம். இல்லன்னா கிளாஸ் நேம் ஒவ்வொரு வாட்டி போட்டு அத கால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து என்னோட மார்ஜின் டாப் மட்டும் தான் வந்து வைக்க போறேன். ஸோ அதனால இந்த ஸ்டைலுக்காக நான் வந்து கிளாஸ் நேம் வந்து எழுதாம நான் இங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4rem வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவ்வுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு H3 வந்து வைக்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்மளோட டெமோல பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த H3ல பார்த்தோம் அப்படின்னா, யுவர் சேவ்ட் லவ் லெட்டர்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இத அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H3க்குள்ளார இந்த பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் வந்து போட போறோம். ஸோ இதுவுமே வந்து இன்லைன் ஸ்டைலிங்கா தான் வந்து இருக்கு. சாரி இதுவுமே வந்து இன்லைன் ஸ்டைலிங்கா தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டமும் டெக்ஸ்ட் அலைனும் தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்குறேன். ஸோ மார்ஜின் பாட்டம்ல எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து எனக்கு 1.5 ரெம்க்கு வந்து கீழ இருந்தா தள்ளுனா போதும். ஸோ அதே மாரி வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து நம்ம சென்டரா தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் அதையுமே வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த H3யும் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜஸ வந்து ஷோ பண்ணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் டாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ் டாக் குள்ளார எனக்கு தான் மேப் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த டிவ் டாக் குள்ளார போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் எழுதிடலாம். ஸ்டைல் ஓகே. ஸ்டைல்ங்கிறத வந்து எழுதிடலாம். இங்கேயுமே வந்து இன்லைன் ஸ்டைலிங் தான் வந்து போட போறேன். ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா இருக்க போது. ஸோ ஃப்ளெக்ஸா இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா மாத்துறேன். ஸோ ஏன்னா ரோ வைஸ் வந்துரும் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ங்கிறது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலமா வந்து மாத்திக்கிறேன். ஸோ மாத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் வந்து ஒரு 1.5 ரெம்க்கு வந்து குடுத்துர்றேன். ஸோ ஓகே ரைட். இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்க்குள்ளார நான் ஜஸ்ட் வந்து ஒரு மேப் பண்ண போறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, சென்ட் மெசேஜஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ சென்ட்
ஓகே, நான் தப்பா கொடுத்தேன். சென்ட் மெசேஜஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் பண்றேன். ஸோ ஸ்லைஸ்ங்கிறத பத்திலாம் நம்ம இந்த வேலண்டைன் வீக்லயே வந்து நெறைய வீடியோல வந்து பேசியிருந்தோம். ஏன் வந்து ஸ்லைஸ் பண்றோம்? எப்படி ஸ்லைஸ் பண்ணா யூஸ் ஆகும்? அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ மேப் பண்றோம். ஸோ இந்த இடத்துல மேப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் வந்து வருதுல்ல. ஸோ மெசேஜ் வந்து வருதுல்ல. ஸோ இந்த மெசேஜ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். கர்லி பிரேஸ் குடுத்தீங்கன்னா, உள்ள ரிட்டர்ன் பண்ணணும். மறந்துறாதீங்க. ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த இடத்துல டிவ் டாக் வந்து போட்டு குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எப்ப நீங்க மேப் பண்ணீங்கனாலுமே கீ வந்து முக்கியமான விஷயம். ஸோ கீ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெசேஜ் டாட் ஐடி. ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அதனால அத வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டைல் வந்து எழுத போறோம். ஸோ ஸ்டைல் வந்து இருக்க போது. ஸோ ஸ்டைல் வந்து இருக்க போதா? ஸோ அந்த ஸ்டைல்ல வந்து என்னென்னலாம் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா வந்து மாத்துறேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா வந்து மாத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பேடிங், பார்டர் ரேடியஸ் இதான் வந்து வைக்க போறோம். ஸோ நான் அதையுமே வந்து வச்சுடுறேன். ஸோ பேடிங். ஸோ பேடிங்ல வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, 1.8 ரெம் வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்க போறோம்ல. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ குடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பாக்ஸ் ஷேடோ வந்து குடுக்க போறோம். ஸோ பாக்ஸ் ஷேடோவுமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து குடுத்துடலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும் கிடையாது. பாக்ஸ் ஷேடோ ஜெனரேட்டர்ன்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டீங்கனாலே வந்து வரும். அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாரி இது வந்து தேவையா இல்லையா அப்படின்றது யூஎஸ்ல வந்து ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். நீங்க நம்மளோட சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம அதை எப்படி எடுக்கணும், என்ன அது எல்லாத்தையும் பேசியிருப்போம். நீங்க இத பார்க்கல அப்படின்னா, சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல குடுத்தாச்சு. இத குடுத்து இந்த இடத்துல வந்து குளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் லெஃப்ட் வந்து குடுக்க போறோம். ஸோ பார்டர் லெஃப்ட் வந்து குடுக்க போறோம். ஸோ பார்டர் லெஃப்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எனக்கு 6 பிஎக்ஸ் சாலிடு என்ன கலர் இருக்க போதோ, அந்த கலர் பிக்கர்லேருந்து நம்ம ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ FF69 B4 அப்படிங்கிற கலர் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இது எல்லாமே குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம அந்த டிவ்ல நம்மளோட மெசேஜஸ ஷோ பண்ணுவோம்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு டிவ் வந்து போட போறேன். ஸோ அந்த டிவ்வ வந்து போட ஆரம்பிச்சலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் டிவ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போகுது. நான் ஸ்டைல் வந்து எழுத போறேன். ஸோ ஸ்டைல் வந்து எழுதிடலாம். ஸோ ஸ்டைல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் வந்து குடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறனால ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்றத குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்க போறேன். ஸோ மார்ஜின் பாட்டமுமே வந்து இந்த இடத்துல வந்து குடுக்க ஆரம்பிச்சலாம். ஸோ மார்ஜின் பாட்டம்ல வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.8 ரெம் வந்து இருக்க போகுது. ஸோ இருக்க போகுது. சரி, ஓகே. இப்ப இந்த டிவ்க்குள்ளார என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு டவுட் வரலாம்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் டாக் வந்து போடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராங் டாக மறுபடியும் நீங்க வந்து குளோஸ் பண்ணிடலாம். குளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள வந்து என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து போட போறோம். அது ஏன் அப்படின்னா, இது யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் போல்டா தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் இத வந்து போட்டுக்கிறேன். ஸோ மெசேஜ் டாட் நேமு. ஸோ மெசேஜ் டாட் நேம். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அத வச்சு தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இத வந்து குடுத்தாச்சு. இங்கேயுமே நீங்க ஸ்டைல் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு மைல்டு ஸ்டைல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா, அந்த கலர் வந்து என்ன கலர் டெக்ஸ்ட் கலர் இருக்கோ அது வந்து ஷோ ஆக போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹேஷ்டாக் C71585 அப்படின்ற கலர் வந்து குடுத்துக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் வந்து குடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் டாக் வந்து எதுக்கு அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்றத சொல்றேன் பாருங்களேன். ஸோ இந்த மெசேஜ் டாட் டேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இது வந்து என்னைக்கு சென்ட் ஆனுச்சு அப்படின்ற டேட் வந்து வேணும்ல. ஸோ மெசேஜ் டாட் டேட் அப்படின்றத குடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நீங்க நெறைய இடத்துல WhatsAppல கூட பார்த்துருக்கலாம். என்ன டைம்ல வந்து போணுச்சு, என்ன மெசேஜ் என்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வருதுல்ல. அதோட ஒரு மினி வெர்ஷன் மாரி தான் வந்து இது. அதுக்குள்ளார நெறைய இருக்கு. பட் அத இப்படி தான் பண்ண முடியும். இந்த டேட்ல தான் சென்ட் ஆச்சு அப்படிங்கிறத போட முடியும். நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன என்ன டைம்க்கு சென்ட் ஆச்சு அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து போட போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மெசேஜ் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி குடுக்க போறேன். MSG டாட் மெசேஜ் அப்படின்றத குடுத்துக்கிறேன். இதுக்குமே நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணோம்ல. ஸோ நான் அந்த ஸ்டைலையுமே இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டைல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டைல்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபாண்ட் இது குடுக்க போறோம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து குடுக்க போறோம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலிக்கா வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து குடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, லைன் ஹைட் வந்து குடுக்க போறோம். ஸோ லைன் ஹைட்டுமே இந்த இடத்துல வந்து குடுத்துடலாம். ஸோ லைன் ஹைட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.7 வந்து குடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வரணுங்கிறதுனால. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கணும். நான் இத வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திறேன். சரி, ஓகே. இப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பேஜ ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளோட டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல. ஸோ நம்ம இங்க கீழ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மெசேஜ் வருதா? இல்ல காட்டுதா? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காட்டல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சும்மா ரேண்டமா வந்து பிங் பண்றேன். ஸோ பிங் பண்ணி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ நமக்கு வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணி கரெக்ட்டா முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா எல்லாமே ஷோ ஆகுது. சரி, ஓகே. இது எல்லாமே நேவிகேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோம் வந்து வருது. ஸோ கேலரி வந்து வருது. ஸோ கோட்ஸ் வந்து வருது. ஸோ மெசேஜஸ் வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து வருது. நம்மளோட பிளேலிஸ்ட் இது ரெஸ்பான்சிவ் இது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம்.
இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அத வந்து ஹைப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹைப்புமே குடுங்க. அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.